உம்மை நினைத்தேன் துதித்தேனே என்றும் மறவாமல் இருப்பேனே உம்மை நினைத்தேன் துதித்தேனே என்றும் மறவாமல் இருப்பேனே பரிசுத்த ஆவியானவரே என் வாழ்க்கையில் பலனானார் பரிசுத்த ஆவியானவரே என் வாழ்க்கையில் பலனானார் உம்மை நினைத்தேன் துதித்தேனே என்றும் மறவாமல் இருப்பேனே உம்மை நினைத்தேன் துதித்தேனே என்றும் மறவாமல் இருப்பேனே எனக்காக நீர் யாவையுமே செய்து முடிப்பவரே எனக்காக நீர் யாவையுமே செய்து முடிப்பவரே இந்த ஜீவன் உள்ள வரையிலுமே உம் நாமம் உயர்த்திடுமே இந்த ஜீவன் உள்ள வரையிலுமே உம் நாமம் உயர்த்திடுமே உம்மை நினைத்தேன் துதித்தேனே என்று மறவாமல் இருப்பேனே உம்மை நினைத்தேன் துதித்தேனே என்று மறவாமல் இருப்பேனே அலைந்தேன் திரிந்தேன் இந்த உலகில் பாதை தெரியலையே அலைந்தேன் திரிந்தேன் இந்த உலகில் பாதை தெரியலையே மயங்கிய நிலையில் நான் இருந்தேன் என் தாகம் தீர்த்தீரே மயங்கிய நிலையில் நான் இருந்தேன் என் நிலைமை மாற்றினீரே உம்மை நினைத்தேன் துதித்தேனே என்று மறவாமல் இருப்பேனே உம்மை நினைத்தேன் துதித்தேனே என்று மறவாமல் இருப்பேனே எனக்காக என்னை காக்கும்படி தேவ தூதரை கட்டளையிட்டீ எனக்காக என்னை காக்கும்படி தேவ தூதரை கட்டளையிட்டீ உலகத்தில் என்னை பிரித்தெடுத்து தனக்கென சொந்தமாக்கினீ இந்த உலகத்தில் என்னை பிரித்தெடுத்து தனக்கென சொந்தமாக்கினீ உம்மை நினைத்தேன் துதித்தேனே என்று மறவாமல் இருப்பேனே உம்மை நினைத்தேன் துதித்தேனே என்று மறவாமல் இருப்பேனே பரிசுத்த ஆவியானவரே என் வாழ்க்கையில் பலனானார் பரிசுத்த ஆவியானவரே என் வாழ்க்கையில் பலனானார் உம்மை நினைத்தேன் துதித்தேனே என்று மறவாமல் இருப்பேனே உம்மை நினைத்தேன் துதித்தேனே என்று
என்றும் மறவாமல் இருப்பேனே. சங்கீதம் 81ஆம் அதிகாரம் 91ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம், அப்படிதானே? இந்த 81 கூட நமக்கு தெரிந்த சங்கீதம் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம அதை வாசிச்சிருக்கிறோம். ஒருவேளை அந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி இன்றையோட 12 நாள் ஆச்சு. எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்க வீட்டுல போய் திறந்து படிச்சீங்கன்னு தெரியல. ஒருவேளை இந்த சங்கீதம் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு தெரியல. இதுல அநேக ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை ஆசீர்வாதங்களை மாத்திரம் நம்ம எடுத்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் என் தோளை சுமக்க விளக்க வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம். நம்முடைய கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம விரும்புகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்புதான் இந்த சங்கீத புத்தகத்தை முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக மக்கள் இன்றைக்கு விசேஷமா இந்த ஆராதனையினுடைய ஆசீர்வாதத்தை ஒரு சில மக்கள் காலதாமதாய் வந்தபடினால் இழந்து போயிட்டீங்க. ஆனா ஆராதனையின் ஆசீர்வாதத்தை குறித்து இந்த சங்கீதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆகவே இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. வருஷம் நம்ம அநேக தீர்மானம் எடுக்கிறோம், உண்மைதானே? உண்டா இல்லையா? ஆனா தீர்மானத்தை நம்ம என்ன பண்ணி விடுகிறோம்? ஒரு சில மாதங்களில மறந்து விடுகிறோம், ஒரு சில வாரங்களில மறந்து விடுகிறோம். தீர்மானத்தில் நம்ம எடுக்கிற எல்லா ஆராதனைக்கு நம்ம எப்படி வருவோம்? சரியான நேரத்திற்கு வருவோம். சரியான நேரத்திற்கு நீங்க வர பழகிக் கொள்ளுங்கள். இந்த நாளில் இந்த சங்கீதத்துல 81ஆம் சங்கீதத்துல 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பிரமாணத்தையும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாய பிரமாணமும் இந்த சங்கீத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அது என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வைத்த பிரமாணம் என்ன? யாக்கோபின் தேவன் விதித்த நியாயம் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், ஆண்டவரை ஆராதித்தால் ஆராதிக்கிறவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் நிரம்பி வழியும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஒருவேளை இந்த மாத வாக்குத்தத்தத்தை குறித்து இருந்தாலும் இந்த செய்தியினுடைய தலைப்பு ஆராதனையின் ஆசீர்வாதம். ஆராதனையின் ஆசீர்வாதத்தை குறித்து நான் என்ன பண்ண போகிறேன் சொல்ல விரும்புகிறேன். இந்த முதல் வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால் அதில் முடிக்கும் பொழுது சொல்லுகிறார், தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். 2ஆம் வசனத்தின் முடிவிலே சங்கீதம் பாடுங்கள். 3ஆம் வசனத்தின் முடிவிலே எக்காலம் என்ன பண்ணுங்க? ஊதுங்க. எங்கேயா எக்காலம் இருக்கு? இப்ப நிறைய இடங்கள்ல பழைய ஏற்பாட்டில் நடந்தது போல நம்முடைய பெரிய பெரிய கூட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? எக்காலம் ஊத ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில பெரிய பெரிய கூட்டங்கள் எல்லாம் ஒரு புதிய வருட ஆராதனையில ஒருத்தர் சொன்னார், எக்காலம் ஊதி நம்ம புதிய வருஷத்தை என்ன பண்ண போகிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு சொல்லப்பட்ட எக்காலம் என்பது வேறு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை என்ன பண்ணணுமாங்க? ஆர்ப்பரிக்கணும், கர்த்தரை பாடணும். 3ஆவதாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? எக்காலத்தை ஊதுங்க. இதுதான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? அந்த ஜனங்களுக்கு பிரமாணமாகவும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் விதித்த அந்த பிரமாணத்தை இன்றைக்கு இந்த இந்திய தேசத்துல இந்த கர்நாடக நகர் பகுதியில் உள்ள இந்த வெரசா சுவிசேஷ திருச்சபையின் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? பிரமாணமாக கொடுக்கிறார். அது என்னவென்று சொன்னால், ஆண்டவரை ஆடி பாடி அவரை துதிக்கிற மக்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு சில ஆசீர்வாதங்களை என்ன பண்ணியிருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஆசாப் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் எழுதியிருக்கிறார். அவன் பாடுகையிலே தேவனுடைய அற்புதமான வாக்குத்தத்தங்களையும் தனக்கும் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் தேவன் யாராய் இல்லாவிட்டால் எப்படி இருந்தார் என்று சொல்லி இந்த சங்கீதத்தில் என்ன பண்ணியிருக்கிறான்? அவன் எழுதியிருக்கிறான். முதல் வசனத்திலே அவன் சொல்லுகிறான், யாக்கோபின் தேவனை குறித்து என்ன பண்ணுங்கள்? ஆர்ப்பரியுங்கள் என்றும், 2ஆம் வசனத்திலே இசைக்கருவிகளை வாசித்து பாடுங்கள் என்றும், 3ஆம் வசனத்திலே எக்காலம் ஊதுங்கள் என்றும் சொல்வதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அதே சங்கீதத்தில் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்ட 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமும் இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இந்திய தேசத்தில் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு பிரமாணம் வைத்திருக்கிறார். யாக்கோபின் தேவன் விதித்த ஒரு நியாயம் உண்டு. அது என்னவென்று சொன்னால்,
நம்ம தேவனை என்ன பண்ணணுங்க? துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும். ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக 2012ஆம் ஆண்டை துவக்கி ஜனவரி மாதத்தை முடித்து 2வது பிப்ரவரி மாதத்தில் நாம் என்ன பண்ண வந்திருக்கிறோம். 2வது மாதத்துல 12ஆம் வருஷத்துல இந்த 2வது வாரத்துல இந்த புதிய மாதத்திற்கு பிரவேசித்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு பிரமாணத்தையும் ஒரு நியாயத்தையும் வைத்திருக்கிறார். அது என்னவென்று சொன்னால், கர்த்தரை என்ன பண்ணணுங்க? பாடணும், கர்த்தரை ஆராதிக்கணும். அப்படி நாம் செய்வோமானால் அதில் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த யோசேப்பிலே இது சாட்சியாக கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? ஏற்படுத்தினார் என்று சொல்லப்படுது. நீங்களும் கர்த்தரை பாடி அவரை துதித்து ஆராதிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களையும் இஸ்ரவேலிலே இந்தியாவிலே ஆண்டவர் சாட்சியாக என்ன பண்ணுவார்? வைப்பார். இன்னைக்கு ஆராதனை என்று சொன்னால் இன்னைக்கு பலர் அது சபையின் ஒரு ஒழுங்கு என்று சொல்லி என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? நினைத்து கொண்டிருக்கிறாங்க. சிலர் செய்த நேரத்திற்கு வந்துவிட்டால் போதும் என்று சொல்லி நினைக்கிற ஒரு மக்களும் உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலர் சபைக்கு ஆராதனை முடிந்த பிறகுதான் என்ன பண்ணுகிறது? வருகிறது பழக்கமாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஆராதனையின் ஆசீர்வாதத்தை உணர்ந்தவர்களாக நாம் இருப்போமானால் சபையின் ஆராதனை துவக்கத்திலிருந்து நாம் வந்து முடிவு வரைக்கும் இருந்து முழு ஆசீர்வாதத்தையும் என்ன பண்ணுவோம்? பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆராதனை நம்ம மிஸ் பண்ணி இருப்போமானால் அதை அனுபவிச்சவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய மகிமை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. தாவீது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராதனை வீரன். அல்லேலூயா. அவர் வீணை எடுத்து என்ன பண்ணுவான்? மீட்டுவான். அவன் இசை மீட்டுகிறத வேலையிலே, அவன் ஆராதிக்கிறத வேலையிலே சவுலில் இருந்த அசுத்த ஆவி என்ன பண்ணிட்டு விளங்கினது. அப்படின்னா அந்த ஆராதனைக்கு எவ்வளவு வல்லமை உண்டு என்பதை என்ன பண்ணுங்க? நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேலருக்கு பாடி துதித்து ஆர்ப்பரிப்பதை ஒரு பிரமாணமாகவும் நியாயமாகவும் வைத்திருக்கிறார் என்று சொல்லுவோமானால் அந்த ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணுவது என்ன பண்ணக்கூடாது? சரியல்ல. ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இதுவரை ஒரு ஆசீர்வாதத்தையும் ஐயா நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது, எத்தனையோ விண்ணப்பங்களை வச்ச, எத்தனையோ காரியங்களுக்கு ஆண்டவரத்தில் முறையிட்டு ஒன்றை கூட நான் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் கர்த்தரை ஆராதிப்பேன் என்று சொல்லி, அப்படி ஆராதிப்பேன் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிறது மாத்திரமல்ல, தினந்தோறும் அந்த கர்த்தரை பாடி அவரை துதித்து அவரை ஆராதிக்கும் பொழுது நீங்கள் இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சரி, கர்த்தரை ஆராதித்தால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களால் என்ன என்பதை குறித்து வேகமாக துரிதமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆராதனை ஆசீர்வாதத்துல முதல் குறிப்பு, கர்த்தரை ஆராதித்தால் வரக்கூடிய முதல் ஆசீர்வாதம் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த மாத வாக்குத்தத்த வசனம்னா, அவர் நம்ம தோளை சுமக்கி விளக்குவார். தோளை சுமக்கி விளக்குவேன். அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. தோல்ல ஒரு கூடை இருந்தா அந்த கூடையை அந்த கைகள்னால என்ன பண்ணிருக்கணுங்க? பிடிக்கிற அந்த வேலை செஞ்சவங்களுக்கு, அப்படிப்பட்ட வேலைகள் செய்தவங்களுக்கு தெரியும். தோல்ல சுமந்தாலும் சரி, இல்லை முதுகுல சுமந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கடினமான ஒரு காரியம். தோல்ல சுமந்தா கைக்கு வேலை இருக்கு. அல்லேலூயா. தோல்ல சுமந்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சுமக்க முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பாரங்கள். ஒருவேளை நீங்க நினைக்கல, ஐயா என் தோல்ல சுமை இல்லை, என் கையில கூட இல்லை, நான் என் இருதயத்துல பாரத்தை சுமந்து நான் நொறுங்குண்டு உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன்னு சொல்லலாம். நான் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய இருதயத்தின் சுமையும் நான் என்ன பண்ண போகிறேன்? சொல்லுங்க, விளக்க போகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆகவே முதல் குறிப்பாக நாம் ஆண்டவரை ஆராதிப்போமானால் ஆண்டவர் நம்முடைய தோளை என்ன பண்ணுவாராம்? சுமைக்கு விளக்குவே. நம்முடைய கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, I removed his shoulder from the burden அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. burden அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாமே என்ன பண்ண தெரியும்? வருத்தம், கவலை, பாடை. ஆகவே சுமை என்று சொன்னாலே நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாரத்தினால் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு? அந்த மாதத்தில் ஒரு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அதுக்கு அடுத்த போய் சொல்கிறது, his hands were freed from the basket. நம்முடைய கரங்களை ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? ஃப்ரீயாக்க போகிறார். இதுவரைக்கும் தோளை சுமந்து பாரத்தை சுமந்து நம்முடைய கைகள் அருமையான கருமையான கருத்துக்களை கூடைக்கு நீங்களாக்க, பாரத்துக்கு நீங்களாக்கப்படாமல் இருக்கலாம்.
நான் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் தோளை சுமக்க நான் விளக்க போகிறேன். உன் கைகள் என்ன பண்ண போகிறது? கொடைக்கு நீங்கள் ஆக்கப்படுகிறது. யார் தோளை என்று சொல்லுவோமானால் அவன் தோளை என்று என்ன பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த அவன் என்கிற இடத்தை யார போடணும் அப்படின்னா, ஆராதிக்கிற உங்க பெயர் இல்ல, ஆராதிக்கிறவுடைய பெயரை போடணும். நீங்க ஆராதிக்கிறவர்களா இருந்தா உங்களை ஆண்டவர் உங்க தோளை சுமக்கி விளக்குவார். ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? ஆராதிக்கிறவுடைய தோளை, அவன் தோளை சுமைக்கு விளக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், யாரெல்லாம் ஆண்டவரை பாடி அவரை துதித்து ஆராதிக்கிறார்களோ அவர்களுடைய தோளை அவர் என்ன பண்ண போகிறாரோ சுமைக்கு விளக்க போகிறார். ஒருவேளை இன்னைக்கு இந்த காலை வேளை சொல்லுகிறேன், எந்த மனுஷனோ எந்த மனுஷியோ கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ அவர்கள் தோளை கர்த்தர் என்ன பண்ண போகிறாங்க? சுமைக்கு விளக்க போகிறார். கரையில திரி கர்த்தரை வைக்கப்படுத்துங்க. ஒருவேளை இங்க வந்திருக்கிற ஒரு சில மக்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தொடர்ந்து ஒரு சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், சிறு வயது முதல் நான் பாரம் சுமந்து என் குடும்ப பாரத்தை நான் தான் சுமந்தேன். சின்ன வயதுல இருந்து திருமணம் முடித்து என் வீட்டுடைய பாரத்தை நான் தான் சுமக்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், உங்க தோளை சுமக்க என்ன பண்ண போகிறார்? விளைக்க போகிறார். யாத்திராகம புத்தகத்தின் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். கர்த்தர் சொல்லுகிறார், நானே கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து அவர்கள் அடிமைத்தனத்திற்கு என்ன பண்ணுவேன்? நீங்களாக்குவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீது என்ன பண்ணினாங்க? எகிப்திய சுமைகளை சுமத்தினார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் அவர்கள் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து என்ன பண்ணுவேன்? நீக்குவேன். எகிப்திய சுமத்தின சுமைகளை கர்த்தர் இங்கே கோடிட்டு காண்பிக்கிறார். எகிப்திய இஸ்ரவேல் ஜனங்கள் மீது பாரமான சுமைகளை என்ன பண்ணினார்கள்? சுமத்தினார்கள். அன்றைக்கு பார்வோன் இஸ்ரவேலர்கள் ஏன் அவன் பாரமான சுமைகளை சுமக்கினான்? இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகாத படிக்கு அவர்களை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மீது சுமைகளை சுமக்கினான். ஒருவேளை இன்றைக்கும் உங்கள் குடும்பத்திலே உங்களை யாராவது பெருக விடாமல், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட விடாமல் உங்களை யாராவது தடை பண்ணி கொண்டிருப்பார்களானால் கர்த்தர் இன்றைக்கு இந்த காலை வேளையில் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், உங்களை யார் ஒடுக்கினார்களோ அவர்கள் கையில் இருந்து உங்கள் தோளை நான் விலக்கி உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து நான் என்ன பண்ண போகிறேன்? விடுவிக்க போகிறேன். இன்னைக்கு பார்வோன் தேவ ஜனங்கள் மீது சுமையை என்ன பண்ணினான்? சுமத்தினான். இன்னைக்கு பார்வோன் யாருக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால் சாத்தானுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தான் உங்களை தன் மீது சுமைகளை சுமத்தி எப்படியாவது தனக்கு அடிமையாக்கி கொண்டு வைத்திருக்கிறார். அநேக ஜனங்கள் பாவத்திற்கு எப்படி இருக்கிறாங்க? அடிமையா இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்கள் குடும்பத்தில் உள்ள அடிமைத்தனத்தை நான் மாற்ற விரும்புகிறேன். உங்கள் குடும்பத்தில் உள்ள தோளை நான் சுமக்க என்ன பண்ண விரும்புகிறேன்? விடுவிக்க விரும்புகிறேன். சுமைகள் நிமித்தம் அந்த ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடும் கவலையோடும் என்ன பண்ணியிருப்பார்கள்? வாழ்ந்து கொண்டு வந்திருப்பார்கள். உண்மைதானே? இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் ஒடுக்கின பொழுது, சுமைகள் அவங்க தோளை சுமத்தின பொழுது அந்த ஜனங்கள் கண்ணீரோடு கவலையோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் கண்ணீரோடு கவலையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் மீது சுமத்தப்பட்ட சுமைகளை ஆண்டவர் விளக்கபடி என்ன பண்ணுகிறார்? விரும்புகிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் ஜீவனும் அவர்களுக்கு கசப்பாயிற்று என்று என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சுமை வரும் பொழுது ஒடுங்கி போய் அவன் வாழ்க்கையை வெறுத்து விடுகிற நிலைமையிலே வந்து விடுகிறான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், இந்த மாதத்திலே உங்கள் தோள்களை சுமக்க என்ன பண்ண போகிறார்? விளக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சுமை நிமித்தம் ஒடுங்கி போய் வாழ்க்கையை வெறுத்து விட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? பார்வோன் இஸ்ரவேலர் மீது சுமையை சுமத்தி அவர்களை பெருக விடாமல் பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை தடை செய்தது போல இன்றைக்கு சத்துருவானவன் நம்ம மீது பலவிதமான சுமைகளை என்ன பண்ணிருக்கலாம்? சுமத்திருக்கலாம். நம்முடைய பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை சாத்தான் தடை பண்ணி வைத்திருக்கிறான். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே சொல்கிறார், உங்கள் தோளை நான் சுமைக்கு விலக்க போகிறேன். உங்கள் பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் என்ன பண்ண போகிறார்? நிர்மூலமாக்க போகிறார். ஆனா நீங்க செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, இந்த ஆண்டவர் என்ன பண்ணுங்க? என்ன பண்ணணும்? ஆண்டவர் உங்கள் தோளின் சுமையை நீக்க வேண்டுமானால், ஒடுங்கி சிறுமைப்பட்டு பலவிதமான பாரங்களை சுமந்து தவித்துக் கொண்டிருக்க வாழ்க்கையை சுமை விலக வேண்டுமானால், நீங்கள் கவலைப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த ஒரு பிரயோஜனம் அல்ல. நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, ஆண்டவரை பாடி துதிக்க வேண்டும். பாடி துதிக்கிறவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய தோளை
சொல்லுங்க, சுமக்கி விலக்குவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இயேசுவின் ரத்தத்தினாலே ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன். இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நீங்கள் நானும் பாரத்தை சுமப்பது கர்த்தருக்கு பிரியமல்ல. அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்லிட்டார்? கர்த்தர் மேல் உன் பாரத்தை என்ன பண்ணிடு, வச்சுவிடு. கலங்கி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகல, என் பிள்ளைக்கு திருமணமாகி குழந்தை இல்லை, எனக்கு நல்ல வேலை இல்லை, நல்ல வருமானம் இல்லை, நல்ல வீடு இல்லை, நல்ல வாகனம் இல்லை என்று சொல்லி சொல்லுவோமானால் கர்த்தர் மேல கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம செய்ய வேண்டியது பாரத்தை எல்லாம் அவர் மேல என்ன பண்ணணும், வைத்துவிடும். ஏசாயா 9:6 குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தால், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டால், அங்கே முதல் காரியமாக சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு உங்க தோள் மேல கர்த்தத்துவம் இருக்கிறதா? இல்லாவிட்டால் சுமை இருக்கிறதா? சுமை இருந்த கர்த்தர் மேல் இறக்கி வைத்துக் கொள்ளுங்க. நீங்க ஆள பிறந்தவங்க, நீங்க அடிமைப்பட்டு கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஆண்டவரை ஆராதித்தா ஆண்டவர்கள் அடிமைத்தனத்தை மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர்கள் தோளை சுமைக்கு விலக்குவார். ஆகவே முதல் காரியமாக நீங்க செய்ய வேண்டியது, ஆண்டவர் என்ன பண்ணாங்க, ஆராதித்தா உங்க தோளை சுமைக்கு விலக்குவார். இரண்டாவதாக 81ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தின் முன்பகுதி மாத்திரம் வாசிப்போம். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை என்ன பண்ணேன், தப்புவித்தேன். இந்த மாதம் கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் குறிப்பு, உன் தோளை சுமக்கி விலக்கினேன். யார் தோளை? ஆராதிக்கிறவருடைய தோளை சுமக்கி விலக்கினேன். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் என்ன பண்ண போகிறேன், தப்பு வைக்க போகிறேன். யாரை தப்பு வைப்பார்? திரும்பவும் சொல்லுகிறேன், ஆராதிக்கிறவர்களை ஆண்டவர் என்ன பண்ண முடியுங்க, தப்பு வைப்பார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய். நம்மலாம் ஆண்டவரை எப்பதான் நோக்கி கூப்பிடுவார்? சொல்லுங்க. ஒரு நெருக்கம் வந்தா, ஒரு பிரச்சனை வந்தா, ஒரு கஷ்டம் வந்தா, டாக்டர் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு இந்த வியாதி சுகமாகலன்னா அப்பதான் ஆண்டவரே நீரார் என்ன பண்ணக்கூடாதா, பார்க்க கூடாதா? தலைவலி வந்தாலும் யாரதான் பார்க்கணும்? கர்த்தர் தான். வயிறு வலி வந்தாலும் யாரதான் பார்க்கணும்? கர்த்தர். சின்ன பிரச்சனையானாலும் கர்த்தரை பாருங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை என்ன பண்ணேன், தப்புவித்தேன். யார் யாரெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ அவர்களை நெருக்கத்திலே கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவர்கள் கூப்பிடுவதற்கு செவி கொடுத்தவர்கள் என்ன பண்ணுவார், தப்புவிப்பார். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லக்கூடிய எத்தனை பேருக்கு வந்துங்க? சாத்ராக் 1, மேஷாக் 2, ஆபேத் 1. சொல்லுங்க. 3 நாளா? சரியா சொல்லணும். ஒரு சில 4 சொல்ல தெரியுது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. நமக்கெல்லாம் 2 பேரும் 3 பேருக்கு வரி, அங்க அவருக்கு மாத்திரம் 3 பேர் என்ன பண்ணிட்டாங்க, வச்சிருக்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அந்த 3 பேரும் அக்கினி சூளையிலே போடப்பட்ட பொழுது அவர்கள் சிறிதளவும் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அக்கினி அவர்களை கொண்டு போடல. அக்கினி அவர்களை கொண்டு போனவர்கள் என்ன பண்ணிட்டு கொன்று போட்டது. அதற்கு ஒரே ஒரு காரணம், இந்த 3 பேரும், இந்த 4 பேர் சேர்த்துங்க. தானியேல் கூட எப்படிப்பட்டவர் தான், ஒரு ஆராதனை வீரர். தானியேல் 3:17 வாசிச்சு, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், சொல்லுங்க, நீங்க சொல்ல முடியுமா? நாங்க ஆராதிக்க மாட்டோம், ஆனா நாங்க நெருக்கத்துல கூப்பிடுவோம். ஆண்டவர் எங்களுக்கு என்ன பண்ணணும், பதில் கொடுக்கணும். ஆண்டவர் எங்களுக்கு என்ன பண்ணணும், தப்பு வைக்கணும். ஆராதிக்காம ஆண்டவர் யாரையும் என்ன பண்ண மாட்டார், தப்பு வைக்க மாட்டார். அவர்கள் நன்றாய் அறிந்திருந்தார்கள். ஆராதிக்கிறவர்களை அழிக்க ரகசியம் சொல்லுங்க. இந்த உலகத்துல எந்த அக்கினி இல்ல. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எனக்கு தட்டது போல இருக்கு, ஆனா இல்ல. ஆராதிக்கிறவர்களை அழிக்க இந்த உலகத்துல எந்த அக்கினியும் என்ன பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய அக்கினி வரலாம், எவ்வளவு பெரிய சுனாமி வரலாம், அக்கினியும் கிடையாது, தண்ணியும் கிடையாது. அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார். அவர்கள் சொன்னது போலவே கர்த்தர் அவர்கள் அக்கினி சூளைக்கு தப்பு வச்சாரா, எரிஞ்சு போயிட்டாங்களா? என்ன பண்ணல? ஆண்டவர்களை தப்பு வைத்தார், விடுவித்தார். முடி கூட என்ன பண்ணலையா? அந்த முடியில் அக்கினி போட்ட அந்த வாசம் கூட என்ன பண்ணலையா? இல்லையா? இன்னும் சொல்ல போன மற்றொரு காரியத்தை சொல்லுகிற அப்போஸ்தலர்கள் பவுலும் சீலாவும் கைகள் எல்லாம் தொழிமரத்துல கட்டி சிறைச்சாலையில வைக்கிறது. நடுராத்திரியில கையை கட்டி தொழுமரத்துல கட்டி வச்சுட்டாங்க. ஐயா, நம்ம கை எப்படி இருக்கு,
கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. அப்ப கூட சில பேர் கையை உயர்த்தி ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, ஆராதிக்க கையை கட்டிட்டு இருக்காங்க. அப்படின்னா நினைக்கிறேன், கையை என்ன சாத்தான் என்ன பண்ணி வச்சுட்டான், கட்டி வச்சிருக்காங்க. கையை கூடைக்கு நீங்களாக்கப்பட்டதுன்னா நம்ம நல்ல கையை தட்டி பாடி ஆண்டவர் என்ன பண்ணணும், ஆராதிக்கணும். அல்லேலூயா. நீங்க கை தட்டி பாடி ஆண்டவர் ஆராதித்து பாருங்க, உங்க சகல வியாதிகளும் சர்வ வியாதிகளையும் என்ன பண்ணிடும் உங்களை விட்டு. பிபியா இருக்கட்டும், அது சுகரா இருக்கட்டும், அது ஹார்ட் அட்டாக், எந்த இதுவா இருந்தாலும் கிட்னி, எனி ப்ராப்ளம் ஆண்டவர் என்ன பண்ண முடியுங்க, மாற்ற முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் தேவனை துதித்தவர்கள் பாடி சிறைச்சாலையிலே இருந்த பொழுது என்ன பண்ணினது, ஆராதிச்ச கதவு திறக்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆராதிச்ச கட்டுகள் கலண்டு போகும். கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆராதிக்கிறவர்களை முதலாவது சொன்ன ஒரு ரகசியம், ஆராதிக்கிறவர்களை எந்த அக்கினியும் என்ன பண்ண முடியாது, சொல்லுங்க, அழிக்க முடியாது. இரண்டாவதா இங்க சொல்றேன், ஆராதிக்கிறவர்களை எந்த சங்கிலியாலும் கட்ட முடியாது. கரங்களை கட்டளை மகிமைப்படுத்துங்க. கட்டி வைக்க முடியாது. ஒருவேளை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறான் சொல்லி இன்றைக்கு அப்படி இருந்தாங்களே நம்மளை என்ன பண்ண முடியாதுங்க, சிறைச்சாலையின் கதவு திறக்கப்படும், நம்முடைய கட்டுகள் என்ன பண்ணப்படும், கலட்டப்படும். அருமையானவர்களே, எந்த சிறைச்சாலையிலும் என்ன பண்ண முடியாது, அடைத்து வைக்க முடியாது என்பதை இந்த சம்பவம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. கட்டப்பட்ட நிலைமையிலே சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த அவர்கள் கர்த்தரை பாடி துதித்த பொழுது அவர்களை சிறைச்சாலையில் இருந்து ஆண்டவர் என்ன பண்ணினார், தப்புவித்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வியாதி என்கிற சிறையில் இருக்கிறீர்களா, கடன் என்கிற சிறையில் இருக்கிறீர்களா, தோல்வி ஏமாற்றம் என்ற சிறையில் இருக்கிறீர்களா, உங்கள் தோல்வியை ஆண்டவர் ஜெயமாக மாற்ற நம்புறீங்களா? கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எப்படிப்பட்ட சிறைகளை இருப்பீர்களானால், அக்கினி சூளையிலே போடப்பட்ட நிலைமையிலே நீங்கள் இருப்பீர்களானால், நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, கர்த்தரை பாடி துதித்து ஆராதித்தால் அவர் உங்களை எல்லா தீங்குக்கும் சொல்லுங்க விலக்கி காப்பா. சங்கீதம் 91:3 சொல்லப்பட்டிருக்குது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும். இந்த உலகத்துல எத்தனை கொள்ளை நோய், பாழாக்குகிற கொள்ளை நோய் வந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரோ சந்திப்பார். மூன்றாவது குறிப்பை சொல்லுவார், சீக்கிரம் படிக்க. சங்கீதம் 81:7 பின்பகுதி வாசிங்க. இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து உங்களுக்கு உத்தரவு அருளும். முதல் குறிப்பு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன், 3 பாயிண்ட் இருக்கு. இரண்டாவது என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளுகிற தெய்வம். அல்லேலூயா. முதல் குறிப்பு, ஆராதித்தா ஆண்டவர் நம்ம தோள சுமக்கி விளக்குவா. இரண்டாவது குறிப்பு, நம்ம ஆராதித்தா ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார், நம்ம தப்பு வைப்பார். மூன்றாவது, நம்ம ஆண்டவர் ஆராதித்தா நமக்கு உத்தரவு அருளுவார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தெய்வம் உத்தரவு அருளுகிறவர். நெருக்கத்திலே நம்மை கூப்பிட்ட பொழுது கர்த்தர் நமக்கு தப்பு வைக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உத்தரவு அருளுகிற தெய்வம். எலியா என்ற தீர்க்கதரிசி கர்த்தரை ஆராதிக்கிறவனாய் இருந்தபடினால்தான் பாகாலுக்கு முன்பதாக வழிநாள்படி எத்தனை ஜனங்கள் இருந்தாலும் அங்கே அவன் சவால் விடுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது வேதவசனம் சொல்லுகிறது, எலியா கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அங்கே என்ன பண்ணினா நிரூபித்தான். கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அங்கே எலியாவுக்கு உத்தரவு அருளுகிறதை நாம் என்ன பண்ணுகிறோம் பார்க்கிறோம். அப்படியானால் யாருக்கு ஆண்டவர் உத்தரவு அருளுகிறார், ஆராதிக்கிறவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன பண்ணுவார், உத்தரவு அருள்வார். கடந்த மாதத்துல, ஒருவேளை கடந்த வருடத்துல எத்தனையோ காரியத்திற்கு ஜெபித்தும் பதில் வராமல் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் மறைவிடங்களில் இருந்து உனக்கு என்ன பண்ண போகிறேன், உத்தரவு அருள் செய்ய போகிறேன். இந்த மாதம் உங்கள் எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதில் உண்டு. கரங்களை தட்டுங்க. ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, என்ன, கர்த்தரை பாடணும், அவரை துதிக்கணும், அவரை ஆர்ப்பரிக்கணும். அப்படி நீங்க செய்யும் பொழுது ஆண்டவர் உங்கள் கண்ணீரை ஆனந்த கழிப்பாக என்ன பண்ணுவார், மாற்றுவார். நீங்கள் கூப்பிடும் வேளைகளிலே அவர் உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு என்ன பண்ணுவார், பதில் கொடுப்பார். சங்கீதம் 18:6 வாசித்து பார்ப்போம். ஆனால் எனக்கு உண்டான நெருக்கத்துல நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், தேவனை நோக்கி அவையவிட்டேன், அவர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிச்சென்று பக்தனாகிய தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒரு நெருக்கம் வந்தது. நெருக்கம் வந்தா நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒண்ணு அழுவோம், இல்லைன்னா என்ன பண்ணுவோம், யார்கிட்டயே போய் சொல்லுவோம். ஆனா தாவீதுடைய வாழ்க்கையில நெருக்கம் வந்தது. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் அழுகிறதற்கு பலனில்லாமல் மட்டும் என்ன
அப்புறம் அழுதா என்ன வராதுங்க உங்க வாழ்க்கையில? கண்ணீர் இல்ல, கண்ணீரெல்லாம் விட்டாச்சு. அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில பிரச்சனை நெருக்கம் இருந்தது. ஆனா ஒன்றே ஒன்று, அந்த நேரத்தில் அவன் சொல்லுகிறான், சங்கீதம் 18 சொல்லி, எனக்கு உண்டான நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவன் நோக்கி நான் அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டார். கேட்டு தாவீதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணினார்? உத்தரவு அருளினார். அந்த ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்ன பண்ணுவார்? உத்தரவு அருள்வார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவர் என்ன பண்ணாங்க? ஆராதிங்க. கடைசி குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன், சங்கீதம் 81 உன் வாயை விரிவாய் திற, நான் அதில் எல்லாம் வாயை திறங்க. ஆண்டவர் உங்களை நிரப்ப வேண்டுமானால் நீங்க வாயை விரிவாய் திறக்கணும். எதுக்கு? ஆண்டவரை ஆராதிப்பதற்கு வாயை திறக்கணும். சில பேர் ஆராதனையில என்ன பண்ணுகிறது இல்ல, வாயை திறக்கிறது. திறந்து பாடு. வாயை திறந்தா முத்தெல்லாம் கொட்டாது. கொட்டாலும் பரவாயில்ல, ஆளுக்கு 2 முத்து எடுத்துட்டு தான் போகட்டுமே. அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே நம்ம ஜனங்கள் ஒரு உங்களை கொண்டு ஒரு 10 பேர் பெரிய ஆளாகட்டுமே. நல்லதானே? கரங்களை திருக்கத்தை மகிமைப்படுத்துங்க. வாய்களை திறக்கணும். வயசுல அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டவர் வாயை திறந்தவர் என்ன பண்ணணும்? பாடி துதிக்கணும். இந்த மாதம் கர்த்தர் சொல்கிறார், நம்ம நிரப்புகிற மாதம். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், வாயை திறந்து கர்த்தரை ஆராதிக்கணும். வாயை மூடிக்கிட்டு இருக்க கூடாது. நம்ம மௌனத்தில் இருக்க வரல. மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் கர்த்தரை துதியாக மரித்த தேவன் ஆராதிக்கல, ஜீவனுள்ள தேவன் ஆராதிக்க வந்திருக்கிறோம். உயிருள்ள தேவனை தொழுதுள்ள வந்திருக்கிறோம். ஜீவாரி வழி ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆகவே வாயை திறந்து நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு. கடந்த நாட்கள் ஒருவேளை நம்ம எந்தெந்த காரியத்தில் எல்லாம் குறைவை கண்டோமோ அந்தந்த காரியத்தில் எல்லாம் இந்த மாதத்தில் நிறைவை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் உங்களை என்ன பண்ண போகிறார்? நிரப்ப போகிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நம்ம வாயை திறந்து கர்த்தரை சோத்தரிக்கணும். அப்பொழுது ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவார்? நிரப்ப போகிறார். இந்த மாதத்துல எந்த அளவு நம்ம கர்த்தரை துதிப்பதற்கு வாயை திறக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம என்ன பண்ண போகிறார்? நிரப்ப போகிறார். கடன்களை திரிக்கத்தை மகிமைப்படுத்துவோம். ஒருவேளை கடந்த மாதம் குறைவுபட்ட நம்முடைய பல காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ண முடியுங்க இந்த மாதத்துல? நிறைவாக்க குறைவுபட்ட நம்முடைய சரீர சுகத்தை இந்த மாதத்துல ஆண்டவர் நம்ம என்ன பண்ண முடியும்? பூர்ணமாய் சுகமடைய பண்ண முடியும். ஒருவேளை கடந்த மாதத்துல குறைவுபட்ட நம்முடைய பிசினஸ், நம்முடைய வேலையில வியாபார நஷ்டத்தை ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். அநேக குடும்பங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில வந்திருக்கிறீங்க. புது வருஷம் பறந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை. ஐயா வியாபாரம் இல்லை, வேலை இல்லை, வருமானம் பத்தல. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் என்ன பண்ண போகிறேன்? நிரப்ப போகிறேன். உன் குறைவை என்ன பண்ண போகிறேன்? நிரப்ப போகிறேன். கடந்த நாட்களில் இழந்து போன ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆண்டவர் அதற்கு உங்களுக்கு என்ன பண்ண போகிறார்? உதவி செய்ய போகிறார். ஆனால் நீங்க என்னன்னா உங்க வாயை என்ன பண்ணணும்? நிரப்பணும். ஒருவேளை அபிஷேகத்தை இழந்து போயிருக்கிறீங்களோ, குறைந்து போன ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் என்ன பண்ண விரும்புகிறார்? பெருக செய்ய விரும்புகிறார். சங்கீதம் 21 பக்தனாகிய தாவீது சொல்லுகிறான், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் ஆண்டவர் நம்ம எண்ணெயால் அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சுட்டா நம்முடைய பாத்திரம் என்ன பண்ணும்? நிரப்பி. ஆண்டவர் எப்பொழுது நம்ம எண்ணெயால் அபிஷேகம் பண்ணவா நம்ம வாயை திறந்து அந்த ஆண்டவரை துதித்தா அந்த ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவார்? எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். நம்முடைய பாத்திரம் நிரம்பி. தாவீது ஏன் கர்த்தர் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவர் என்று சொன்னான்? நான் பல காரணம் சொல்லியிருக்கேன். அதுல முக்கியமான காரணம் அவன் கர்த்தரை ஆராதிக்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு இந்த காலை வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கானானுக்கு செல்கிறதான வேளையிலே வாழ்க்கையிலே அப்பம் குறைவு வந்தது, தண்ணீர் குறைவுபட்டது. ஒருவேளை உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல சாப்பாட்டுக்கு குறைவு வந்திருக்கா? கர்த்தர் எல்லா குறைவையும் என்ன பண்ணுவார்? நீக்குவார். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, ஒரு குறைவில்லாமல் ஆண்டவர் உங்களை என்ன பண்ண முடியும்? நடத்த. சிங்க குட்டிகள் பட்னியா கிடக்கலாம், கர்த்தரை தெரிகளுக்கு ஒரு நன்மை என்னப்படாது, குறையப்படாது. ஆகவே கர்த்தர் உங்களுக்கு அந்த ஜனங்கள் அப்போ குறைவு தண்ணீர் குறைவு வந்த பொழுது யாத்திராகமம் 15 உங்கள் கர்த்தரை புகழ்ந்து பாடின பொழுது கர்த்தர் அவர்களுக்கு மன்னாவை அனுப்பினார். அல்லேலூயா. அப்போ குறைவை அவர் என்ன பண்ணினார்? நிறைவாக்கினார். மாறாவில் வந்த பொழுது கசப்பான தண்ணீரினால் வாழ்க்கை குறைவுபட்டது. அப்பொழுது அவர்களுக்கு மரத்தை மோசே மூலமாக காட்டி மோசே வெட்டி போட்ட பொழுது மாறாவின் தண்ணீர் கசப்பான தண்ணீர் மதுரமான தண்ணீராய் மாற்றிய குறைவை கத்தர் அப்படின்னா நிறைவாக்கிறார். ஆசீர்வாதம் உங்களுடைய கரங்களில் இருக்கிறது. இன்னும் சொல்லப்படும் நம்முடைய வாய்களில் இருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு நம்முடைய வாயை திறந்து நம்முடைய கர்த்தரை துதிக்கிறோமோ அந்த அளவிற்கு கர்த்தர் நம்மை நிரப்ப வல்லமையில் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. நமக்கு ஒரு பிரமாணம் உண்டு. இஸ்ரவேலுக்கு பிரமாணமும்
யாக்கோபின் தேவன் விதித்த நியாயம். அது என்னன்னா நம்ம கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கணும், கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்கணும், அவரை போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கணும், அவரை ஆர்ப்பரிக்கணும், அவரை பாடணும், அவருக்கு எக்காலம் ஊதும் பொழுது அவரை துதித்துக் கொண்டு அவரை புகழ்ந்து கொண்டு அவரை ஆராதித்துக் கொண்டு இருப்போமானால் அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தோளை சுமக்கி விளக்குவார். அடுத்து சொல்லுங்க. இரண்டாவது, நம்மை தப்புவிப்பார். மூன்றாவது, உத்தரவு அருள்வார். நான்காவது, நம்மை நிரப்புவார். நம்மளால் படிக்கலாம் எல்லாரும் கர்த்தரை துதிக்க போகிறோம். ஆண்டவர் என் தோள்ல இருக்க சுமையை விளக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்படலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்கள் குறைவை ஆண்டவர் நிறைவாக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வாயை திறந்தாதான் ஆண்டவர் உங்கள் குறைவை நிறைவாக்க முடியும். உங்கள் பிரச்சனை என்ன, உங்கள் கஷ்டம் என்ன, உங்கள் பாரம் என்ன, நீங்கள் சுமை சுமந்து சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ, ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார். உன் சுமையை என்னிடத்துல இறக்குவேன், உன் பாரத்தை என் மேல இறக்குவேன். கடைசியில வசனத்தில் சொல்லப்பட்டது போல உங்களை உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலை தேடினாலும் உங்களை அவர் என்ன பண்ண விரும்புகிறார்? திருப்தியாக வருவார். நீங்க ஆராதிச்சா கடைசி சங்கீதத்தில் முடிவில் சொல்லப்பட்டிருக்கிறது, உச்சிதமான கோதுமையினால கர்த்தர் உங்களை போஷிப்பாரா, கண்மலை தேடினால் கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். இதை விட பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஒண்ணு இருக்காது. நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, ஆண்டவரை ஆராதிக்கணும். இதுவரைக்கும் ஆராதிக்காம நீங்க இருந்துட்டீங்கன்னா எனக்கு ஒப்புக்கொள்ளுங்கள். ஆண்டவர் எனக்கு ஆராதனை என்னன்னே தெரியாது, ஆராதனை ஆசீர்வாதத்தை நான் மறந்து போயிட்டேன், அதை இழந்து போயிட்டேன், இல்ல சரியா என்னால ஆராதனைக்கு வந்து கலந்து கொள்ள முடியல, அதனால அந்த ஆராதனை அபிஷேகத்தை நான் இழந்துட்டேன். எனக்கு திரும்ப தாரு, ரட்சணிக்கு சந்தோஷத்தை திரும்ப தாருன்னு சொல்லி கேட்டது போல இன்னைக்கு ஆராதனை ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் தோளை சுமைக்கு விடுவிக்க விடுகிறார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நல்ல காலைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்தபடி பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இன்னைக்கு நான் ஆண்டவரை ஆராதிப்பேன், ஆண்டவரை துதிப்பேன், அவரை பாடுவேன், அவரை உயர்த்துவேன் சொல்லி தீர்மானம் எடுத்தார்களோ, இந்த பிள்ளைகளுடைய தோளை சுமைக்கு நீ விடுவிக்க முடியாத நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் அவர்களை தப்புவிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். நீர் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில உத்தரவாதப்படும்படியாக நான் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றை காட்டிலும் நீர் அவருடைய வாழ்க்கையில் எல்லா குறைகளையும் நிறைவாக்கும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வாதத்தை அனுப்பும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். நீரே மகிமைப்படும் துதிகர மகிமை நமக்கு சொல்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God is good all the time, all the time. God is good, God is good all the time, all the time. God is good, God is good, God is good, God is good all the time, all the time, all the time, all the time. God is good. Yesu நல்லவர் எல்லா நேரமும், எல்லா நேரமும். Yesu நல்லவர், Yesu நல்லவர் எல்லா நேரமும், எல்லா நேரமும். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் எல்லா நேரமும், எல்லா நேரமும், எல்லா நேரமும், எல்லா நேரமும். இயேசு நல்லவர்.
God is good all the time, all the time. God is good, God is good all the time, all the time. God is good, God is good, God is good, God is good all the time, all the time, all the time, all the time. God is good. Yesu Raja எல்லா நேரமும், எல்லா நேரமும். Yesu Raja, Yesu Raja எல்லா நேரமும், எல்லா நேரமும். Yesu Raja, Yesu Raja, Yesu Raja, Yesu Raja எல்லா நேரமும், எல்லா நேரமும், எல்லா நேரமும், எல்லா நேரமும். Yesu Raja. God is great all the time, all the time. God is great, God is great all the time, all the time. God is great, God is great, God is great, God is great all the time, all the time, all the time, all the time. God is great. Yesu பெரியவர் எல்லா நேரமும், எல்லா நேரமும். Yesu பெரியவர், Yesu பெரியவர் எல்லா நேரமும், எல்லா நேரமும். Yesu பெரியவர், Yesu பெரியவர், Yesu பெரியவர், Yesu பெரியவர் எல்லா நேரமும், எல்லா நேரமும், எல்லா நேரமும், எல்லா நேரமும். Yesu பெரியவர். மகா இறக்கவும் கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளின் காலைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை பாடும்படியாகவும், உம்மை துதிக்கும்படியாகவும், உமக்கு என்று கொடுக்கும்படியாகவும் கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாம் நம்முடைய வார்த்தை கேட்க போகிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லியிருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிற நாங்கள் ஆண்டவரே உம்மை போல உண்மையுள்ளவர்களாக இருக்க எங்களை மாற்றும். துதிக்க மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கைதட்டல் போடாத, என்ன ஆசீர்வாதத்தை சொன்னாலே கம்மியா இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த பகுதி சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தேவை இருக்கிறோம், ஆக்கினைக்கு தப்பான். அருமையானவர்களே, உண்மை இருந்தா என்ன இருக்குன்னா பரிபூர்ண ஆசீர்வாதம்
ஆசீர்வாதம் இருக்கு. கரங்களை திரிக்க மகிமைப்படுத்துங்க. இங்க வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கிற, வசனத்தை தியானிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பது நம்முடைய மனசாட்சிக்கும் தெரியும், நம்முடைய ஆண்டவருக்கும் தெரியும். இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, சாலமோன் ஞானி சொல்லுகிறான், உண்மை இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இருக்கும். பரிபூர்ணமான ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களிடத்துல என்ன பண்ண போறேன் கேட்க விரும்புகிறேன். பரிபூர்ணமான ஆசீர்வாதம்னா என்ன? ஐயா, பூரணனா தெரியும். நம்முடைய பெந்தேகோஸ்தே திருச்சபைகளில், நிறைய திருச்சபைகளிலே ஃபுல் காஸ்பல் சர்ச்சஸ் பண்ணப்பட்டிருக்கும். அப்படின்னா பூரண சுவிசேஷ திருச்சபை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இங்கே சொல்லப்பட்டதன் அர்த்தத்தை வாசித்து பார்ப்போமானால், உண்மையுள்ள மனுஷன் சொல்லுங்க அரைகுறையான ஆசீர்வாதம் பெறுவான் என்று சொல்லப்படல, பூரணமான ஆசீர்வாதம் பெறுவான் என்றும் சொல்லப்படல, பரிபூரணமான ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவான்? பெற்றுக்கொள்வான். இந்த ஆசீர்வாதத்திற்கு நீங்க பாத்திரரா இருந்தா, நீங்க உண்மையுள்ளவர்களா இருந்தா, நிச்சயமா அந்த வார்த்தை உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில, உங்கள் தொழில, உங்கள் வேலை ஸ்தலத்தில் என்ன பண்ணும்? படிக்க கரைகளை திட்டத்தை மகிமைப்படுத்துங்க. பரிபூரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரத்திற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் சேர்ந்ததுதான் பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதம். ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சரீரத்திலே பரிபூரணம் அடைந்திருக்கலாம், பொருளாதாரத்திலே நீங்கள் பரிபூரணம் அடைந்திருக்கலாம், ஆனால் ஆவியிலோ அல்லது ஆத்மாவிலோ நீங்கள் பரிபூரணம் அடையாதவர்களாக இருப்பீர்களானால் அது பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதம் என்பது ஆகாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் சொல்ல விரும்புகிறேன். சரி, இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, நான் என் வாழ்க்கையிலே பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, நான் எவ்வளவு நாட்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஒருவேளை ஆத்மாவில, நம்முடைய ஆன்மாவில நம்ம அநேக நன்மைகளை பெற்றுக் கொண்டிருந்தாலும் பொருளாதாரத்தில் நம்ம எப்படி இருக்க, ஒரு நேரம் அநேக மக்கள் பின்தங்கி இருக்கிறோம். நம்முடைய வேலையிலே, நம்முடைய வியாபாரத்தில் நாம் நினைக்கிற அளவுக்கு அதில் ஒரு என்ன இல்லைங்க, ஆசீர்வாதம் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கிறோம், நான் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறேனா, அல்லது என்னுடைய வாழ்க்கையில பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் நாமே கேள்வி கேட்டது உண்டு. நான் எல்லாவற்றிலும் உண்மையாய் இருக்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம், என் குடும்பத்தில் மாத்திரம்தான் இந்த பிரச்சனை, எனக்கு மாத்திரம்தான் இந்த சோதனை, என் குடும்பத்திலே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய தொழிலிலே, என்னுடைய வேலையிலே, என்னுடைய வியாபாரத்திலே ஒரே நஷ்டம் தான் உண்டாகிறது. வாழ்க்கையிலே பிரச்சனையின் மேல் பிரச்சனை, கஷ்டத்தின் மேல் கஷ்டம், கடனின் மேல் கடன், சோதனையின் மேல் சோதனை, பாடுகளின் மேல் பாடுகளை நான் சகிக்க வேண்டி இருக்கிறது சொல்லி நீங்கள் வாழ்க்கையிலே அநேக நேரம் நீங்கள் அங்கலாய்த்த நாட்கள் உண்டு, நீங்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்ட நாட்கள் உண்டு. இன்னும் ஒரு சில பேருடைய வாழ்க்கையில் நினைக்கலாம், ஒருவேளை கடவுள் உண்மையாய் இருக்கிறாரா, அப்படி அவர் உண்மையாய் இருப்பாரானால் கடவுளினுடைய கஷ்டத்தை பார்த்து என்னை என்ன பண்ணக்கூடாதா, ஆசீர்வதிக்க கூடாதா என்று சொல்லி நம்ம கடவுளையே அநேக நேரங்களில் நம்ம கேள்வி கேட்க விரும்புகிறோம். கடவுளுடைய வார்த்தைகளை நாம் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறோம். வேதத்தில் சொல்லுகிறது, கடவுள் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. தேவன் போய் சொல்லுவதற்கு அவர் மனிதன் அல்ல. சொல்லுங்க, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லையும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பார் என்று என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு வார்த்தையை, ஒரு காரியத்தை சொன்னால் அது சொன்னதுதான், அது அப்படியே நடக்கும். ஆபிரகாமை பார்த்து சொன்னார் ஆண்டவர், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார். அந்த வார்த்தையை, அந்த வசனத்தை ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு கொடுத்திருப்பாரானால் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை ஆண்டவர் அப்படியே என்ன பண்ணினார்,
நிறைவேற்றினார். வசனம் சொல்லுகிறது, அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து ஆண்டவர் பெரிய ஜாதி ஆக்கினான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்ததற்கு காரணம் அவன் ஆண்டவரை விசுவாசித்தான், அவன் உண்மையாய் இருந்தான். வேதவசனம் சொல்லுகிறது, நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அவன் என்ன பண்ணினானா? நம்பினான். தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் என்னால் இருந்தான். அருமையானவர்களே, ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தெய்வத்தின் மீது என்ன பண்ணினான்? நம்பிக்கை, விசுவாசம் வைத்தான். அவனுக்கு தெரியும் தன்னுடைய சரீரம் என்ன பண்ணிட்டு செத்து போயிட்டு, சாராளுடைய கர்ப்பம் என்னாச்சு? செத்து போயிட்டு. அப்படின்னா அவனுடைய சரீரத்திலையும் ஒண்ணு இல்லை, சாராளுடைய கர்ப்பத்திலையும் ஒண்ணு இல்லை. ஆனா கர்த்தர் அவனை சொன்னது போல அவனை பெரிய ஜாதியாக்கி அவனை ஆசீர்வதித்து அவன் பெயரை என்ன பண்ணினார்? பெருமைப்படுத்தினார். அருமையானவருடைய பிள்ளைகளே, கடவுள் பொய் சொல்லுகிறவர் அல்ல. வேதத்தில் சும்மா ஒண்ணு என்ன பண்ணலங்க, எழுதி வைக்கவில்லை. ஆகவே இன்னைக்கு நாம் பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மையாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நம்ம என்ன பண்ண விரும்புகிறார்? ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நான் உண்மையாக இருக்கிறேன் ஐயா, ஆண்டவர் உண்மை உள்ளவர், பிறகு ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமான ஆசீர்வாதம் என்ன பண்ணல, நிலைத்திருக்கல, பரிபூர்ணமான ஆசீர்வாதம் என் குடும்பத்துல வரல என்று சொல்லி நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆகவே முதலாவதாக இன்றைக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிற அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து உங்களோட என்ன பண்ண போகிறேன்? பேச விரும்புகிறேன். உண்மையினால் தேவன் செய்கிற காரியங்கள் என்ன என்று சொல்லி என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். நம்முடைய தேவனை குறித்து நமக்கு நல்லாவே என்ன பண்ணோம்? தெரியும். தேவனை குறித்த அறிவு நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாங்க? இருக்கணும். தேவன் எப்படிப்பட்டவர் சொல்ல போனா நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்? சொல்லுவோம். தேவன் எப்படிப்பட்டவருங்க? நம்முடைய தேவன் அன்புள்ளவர். நம்முடைய தேவன் எல்லாத்துக்கும் இதுதான் வருது. நம்முடைய தேவன் உண்மைதான். எதுதான்? ஐஸ்வர்ய சம்பனர் உண்மைதான். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவருங்க? அன்புள்ளவர். நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர். நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர். நம்முடைய தேவன் கிருபையுள்ளவர். நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். எல்லா பெயர்களும் அவர்கள் சொல்லப்பட்டாலும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகள் எல்லாம் அவருடைய குணாதிசயத்தை குறித்து சொல்லப்பட்டாலும் அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய தேவன், நம்முடைய வேதாகம் நமக்கு சொல்லுகிறது, நாம் ஆராதிக்கிற, நாம் தொழுது கொள்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவருக்கு? உண்மையுள்ளவர். அந்த உண்மையுள்ள தேவன் நம்ம எப்படியெல்லாம் அவர் எப்படியெல்லாம் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை குறித்து உங்களுடைய என்ன பண்ண போகிறேன்? சொல்ல போகிறேன். அந்த உண்மையுள்ள தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரை ஆராதிக்கிற, அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிற நீங்கள் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் அந்த தேவன் உங்களை பூரண ஆசீர்வாதத்தினாலே அல்ல, பரிபூரண ஆசீர்வாதத்தினாலே உங்களை என்ன பண்ண முடியுங்க? ஆசீர்வதிக்க முடியும். முதல் காரியமாக சொல்ல விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்முடைய அழைத்த ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? நம்முடைய ஆண்டவர் பொய் உள்ளவர் அல்ல, அல்லது பொய் சொல்லுகிறவர் அல்ல. எப்படிப்பட்டவருங்க? உண்மை உள்ளவர். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே என்ன பண்ணுவார்? செய்வார். சரி, எப்படி செய்வார் அப்படின்னு சொல்லி நாம் வாசித்து பார்ப்போமானால், அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், அவர் நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குகிறவர். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் இருக்கும்படி நம்மை என்ன பண்ணுவார்? காத்துக் கொள்ளுவார். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் அவர் காத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினால் அவர் நம்மை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் என்ன பண்ண முடியுங்க? ஆசீர்வதிக்க முடியும். முதல் குறிப்பாக உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அந்த ஆண்டவருடைய கரங்களிலே நாம் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை முற்றிலும் அர்ப்பணிப்போமானால் அவர் நம்மை குற்றமற்றதாய் நம்மை காத்துக்கொள்ள அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடினால் அவர் குற்றமற்றதாய் நம்முடைய சரீரத்தை காத்துக்கொள்கிறது மாத்திரமல்ல, நம்மை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலும் நம்முடைய தேவன் என்ன பண்ண முடியுங்க? ஆசீர்வதிக்க முடியும். நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, நம்மை முற்றிலும் ஆண்டவர் பரிசுத்தமாக்குகிறவர் என்று சொல்லி நாம் நம்முடைய ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் அவருடைய கரங்களில் என்ன பண்ணுங்க? ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்மை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார்.
இரண்டாவதாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிற சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை 5ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்முடைய ஒரு பாடல் பாடும், வாழ்நாள் எல்லாம் கழிவுந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் அல்ல புகழிடம் நீரே இந்த பூமியிலே தலைமுறை தலைமுறையாக நீரை என்ன பண்ணுகிறவர் காக்கிறவர் என்று என்ன பண்ணப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர் மாத்திரமல்ல, அவர் தலைமுறை தலைமுறைக்கும் உண்மையுள்ளவர். கரங்களை கத்திர மகிமைப்படுத்துங்க. இரண்டாவது குறிப்பு, அவருடைய உண்மை எப்படி இருக்குன்னா எனக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஈசாக்குக்கு மாத்திரமல்ல, யாக்கோபுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய முற்பிதாக்களுக்கு மாத்திரமல்ல, மோசேக்கு மாத்திரமல்ல, தாவீதுக்கு மாத்திரமல்ல, யோசேப்புக்கு மாத்திரமல்ல, தானியேலுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இந்தியாவில் உள்ள உங்களுக்கும் எனக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக சந்ததி சந்ததியாக என்ன பண்ணுகிறது வருகிறதை நாம் பார்க்கிறோம். வசனம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்னென்னைக்கும் இருக்கிறது. ஆனால் அவருடைய உண்மையை குறித்து சொல்லும் பொழுது அது தலைமுறை தலைமுறையாக சந்ததி சந்ததியாக. கொஞ்ச நாள் ஆண்டவர் உண்மையாக இருப்பார், அதன் பிறகு கொஞ்ச நாள் ஆண்டவர் மாறிவிடுகிறவர் என்பது அல்ல. அவர் ஆபிரகாமுக்கு சொன்னதை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுவார். ஆனால் அந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த வாக்குத்தத்தங்களை அந்த வசனங்களை அவர் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தலைமுறை தலைமுறையாக சந்ததி சந்ததியாக அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தலைமுறை தலைமுறைக்கு உண்மையுள்ள அந்த ஆண்டவரை நாம் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில பரிபூரண ஆசீர்வாதம் என்ன பண்ணும் உண்டாகும். நம்ம மாத்திரமல்லங்க, அந்த தலைமுறைக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் ஆண்டவராய் இருக்கிற உண்மையாய் இருக்கிற அந்த ஆண்டவரை நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் என்ன பண்ணணுங்க, அந்த ஆண்டவரை தலைமுறை தலைமுறையாய் பிடித்துக் கொள்வோமானால் நம்மை மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாய் சந்ததி சந்ததியாய் என்ன பண்ண முடியும், ஆசீர்வதிக்க முடியும். அன்பு சகோதரர் ராஜா உடைய வாழ்க்கையில சந்ததியில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த தலைமுறையில் ஆண்டவர் பிடித்து கொண்டாங்க. அடுத்த தலைமுறை வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் 1000 தலைமுறைக்கும் நம்ம என்ன பண்ணுகிறாராம் ஆசீர்வதிக்கிறார். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம், எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. நம்ம 3, 4, 5, 6, 7 தலைமுறை வரை இருப்போமா சொல்லுங்க. உங்களதான் கேட்கிறேன். ஒரு 3, ஒரு 4, ஒரு 5, ஒரு 10 தலைமுறை வரை என்ன பண்ணலாம். ஒருவேளை இருக்கக்கூடிய பலன் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் எத்தனை தலைமுறைக்கு சொல்லுங்க, 1000. நீங்க இந்த தலைமுறையில உங்க சந்ததியில உங்கள் வாழ்க்கையில தலைமுறை தலைமுறைக்கும் தேவனாய் இருக்கிற அந்த உண்மையுள்ள தேவனை நீங்க உறுதியை பற்றி பிடித்துக் கொள்வீர்களானால் அந்த ஆண்டவர் உங்களை சந்ததி சந்ததியாய் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிப்பார். ஆனா ஒன்றே ஒன்று காரியம், தலைமுறை தலைமுறைக்கு ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கிறனா நம்ம செய்ய வேண்டிய காரியம் உபாகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அன்புடன் அண்டினால் 1000 தலைமுறைக்கு வரை என்ன பண்ணுவாரா இறக்கம். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அந்த தேவனை அன்போடு என்ன பண்ணணும், அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 2 தெசலோனிக்கே புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், கர்த்தரே உண்மையுள்ளவர், அவர் உங்களை சிறப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். கரங்களை கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக நான் உங்களை சொன்னேன், உங்களையும் என்னையும் அழைத்த ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்க, உண்மையுள்ளவர். நம்மை அழைத்த ஆண்டவரை நாம் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வோமானால் அந்த ஆண்டவருடைய வாழ்க்கையிலே பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தருவார். இரண்டாவதாக தலைமுறை தலைமுறைக்கும் உண்மையுள்ள ஆண்டவரை நம்முடைய தலைமுறையில அன்போடு அவர் அண்டினா அவர் நம்முடைய வாழ்க்கையில 1000 தலைமுறைக்கு மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலும் நம்ம என்ன பண்ணுகிறவர் ஆசீர்வதிக்கிறவர். ஆனா இந்த மூன்றாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரோ எப்படிப்பட்டவர், உண்மையுள்ளவர். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை சிறப்படுத்தி தீமை நின்று விலக்கி என்ன பண்ணுவார் காத்துக்கொள். நம்முடைய கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் செய்யக்கூடிய காரியம் நம்மை சிறப்படுத்துவார், நம்மை தீமை நின்று விலக்கி நம்மை காத்துக் கொள்ளுகிறது மாத்திரமல்ல, நம்மை சிறப்படுத்தி நம்மை தீமை நின்று விலக்கி நம்மை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார். காரணம் நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவருங்க சொல்லுங்க,
உண்மையில்லவர். ஆண்டவர் நமக்கு பரமண்டல ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொல்கிறார், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் எங்களை தீமை நின்று என்ன பண்ணும், ரட்சித்துக் கொள்ளும். ஆண்டவர் நம்மை சிறப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கிற நம்முடைய தொழிலிலே, நம்முடைய வேலையிலே, நம்முடைய வருமானத்திலே ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய வருமானம் நம்முடைய வாய்க்கும் கைக்கும் போதாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உண்மையில கர்த்தர் நம்மை சுரப்படுத்தி நம்ம எல்லா தீமை என்று விலக்கி அவர் காக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த கர்த்தரை நாம் பற்றிக் கொள்வோமானால் அவர் நம்மை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் என்ன பண்ணுகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். அடுத்ததாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். நேரம் நல்ல ஒரு சில காரியங்களை குறிப்புகளை மாத்திரம் சொல்ல வருகிறேன். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். முதலாவது நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். இரண்டாவது நம்முடைய ஆண்டவர் தலைமுறை தலைமுறைக்கு உண்மையுள்ளவர். மூன்றாவது கர்த்தரோ உண்மையுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக வாக்குத்தத்தம் பண்ணினவர் சொல்லுங்க, உண்மையுள்ளவர். ஆண்டவர் நம்மை நமக்கு ஒரு புதிய ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் 19ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்போமானால், துர்மர சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் கிருபாசன தண்டையிலே என்ன பண்ணணும், சேரணும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படிப்பட்டவருங்க, உண்மையுள்ளவர். ஆனா நம்ம துர்மர சாட்சி நீக்கப்பட்டவர்களாய் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய் உண்மையுள்ள இருதயத்தோடு, நல்ல கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் உண்மையுள்ளவர். அவரை தொழுது கொள்ளுகிறேன், அவரிடத்தில் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற நம்முடைய வாழ்க்கையில் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் நம்ம எங்க சேரணுமாக, கிருபாசன தண்டையிலே என்ன பண்ணணும், சேரணும். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல் நாம் உறுதியா இருந்தா வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் அப்படியே என்ன பண்ணினார், நிறைவேற்றினார். யாக்கோபுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை தேவன் அப்படியே என்ன பண்ணினார், நிறைவேற்றினார். ஈசாக்குக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் அப்படியே என்ன பண்ணினார், நிறைவேற்றினார். மோசேக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை தேவன் அவர் அப்படியே என்ன பண்ணினார், நிறைவேற்றினார். தாவீதுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் அப்படியே என்ன பண்ணினார், நிறைவேற்றினார். வசனம் சொல்கிறது, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு என்ன பண்ணுவேன், அருளுவேன். அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுப்பாரானால் அதை நிறைவேற்ற அவர் எப்படி இருக்கிறார், உண்மையுள்ளவர் இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படிப்பட்டவருக்கு, உண்மையுள்ளவர். ஆனா நாம் உண்மையுள்ள இருதயத்தோடு இருக்கணும், விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு கிருபாசன தண்ணியிலே தைரியமா வரணும். கிருபாசன தண்ணியில தைரியமா வருவதற்கு நமக்கு முடியலன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, நம்முடைய இருதயத்துல என்ன இல்லைங்க, உண்மை இல்லை, அல்லது ஏதோ துர்மன சாட்சினால் நம்ம பீடிக்கப்பட்டிருக்கிறோம். சுத்த ஜலத்தால் கழுவப்படாம நமக்குள்ள ஏதோ ஒரு பாவம், ஏதோ கசப்பு, ஏதோ என்ன பண்ணுகிறது, ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ள என்ன பண்ணுகிறது இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக அடுத்த ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 89ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய உண்மை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறதா, சூழ்ந்திருக்கிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல வல்லமையுள்ள கர்த்தர் யார்? நம்முடைய கடவுளை போல வல்லமையுள்ள கர்த்தர் ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை. பிசாசு வல்லமை படைத்தவன் தான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர். கடவுளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இங்க சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 89:8ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தாவே, உம்மை போல வல்லமையுள்ளவர் யார்? ஆண்டவரை போல வல்லமையுள்ளவர் ஒருவரும் இந்த உலகத்துல இல்லை. ஆனா அதற்கு அடுத்த பகுதி சொல்லுகிறது, உங்களுடைய உண்மை உண்மை என்ன பண்ணிருக்கிறது, சூழ்ந்திருக்கிறது. கடவுளை என்ன சூழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் உண்மை. அவர் உண்மையினால் சூழப்பட்ட ஒரு தெய்வம், உண்மையினால் சூழப்பட்டிருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அதே வேளையிலே நாம் ஆராதிக்கிற, நாம் தொழுது கொள்கிற நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவங்க, உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உண்மை நம்முடைய ஆண்டவரை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆண்டவர் என்று சொன்னாலே உண்மை, உண்மை என்று சொன்னாலே அது யார்தான்? கவனிங்க,
ஆண்டவர் தான். ஆகவே இன்னைக்கு நம்முடைய ஆண்டவரை அவர் உண்மையிலவராக இருக்கிறார். ஆகவே அவரை அவரை சூழ்ந்து கொண்டிருக்கிறபடினால் அவரிடத்திலே பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணியிருக்கிறது, நிரம்பி இருக்கிறது. அடுத்ததாக புலம்பல் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு உண்மை பெரிதாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய உண்மை எப்படிதான் இருக்கு? நம்ம உண்மை எவ்வளவு வேணா இருக்கும், 1000 போய் சொல்லுவோம், 2 உண்மை இருக்கலாம், என்ன 3 உண்மை இருக்கலாம். ஆனா ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பெரிய தேவன் மாத்திரமல்ல, உண்மையும் அவரிடத்திலே பெருமையா இருக்கிறது. உண்மையுள்ளவர், பொய்யுரையாத தேவன், சொன்னதை திரும்ப திருத்தி எழுதுகிறவர் அல்ல. சொன்னா அவர் சொன்னதுதான், அவர் சொன்னபடி அப்படியே என்ன பண்ணும், நடக்குமாகவே அதனுடைய உண்மை பெரிதா இருக்கிறது. அவரை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் உண்மை கொஞ்சமா இருக்கா, உண்மை பெரிதா இருக்கா, அல்லது பொய் பெரிதா இருக்கா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான வேலைகள், பலவிதமான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், நம்ம உண்மையுள்ள தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். அவை நம்முடைய வாழ்க்கையிலும் உண்மைதான் பெரிதா இருக்கும். வாழ்ந்தாலும் மறித்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், பொய்யே என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். அல்லேலூயா. அதோடு மாத்திரமல்ல, சங்கீதம் நாம் வாசித்ததான 119ஆம் சங்கீதத்தில் வாசாரி 119ஆம் சங்கீதத்தில் 86ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், அவருடைய நம்முடைய ஆண்டவர் உண்மையிலவர் மாத்திரமல்ல, அவருடைய உண்மை அவரை சூழ்ந்திருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய உண்மை பெரிதாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையிலவராக இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் உண்மை தலைமுறைக்கு இருக்கிறது மாத்திரமல்ல, நம்மை அழைத்தவர் அருமையானவருடைய உண்மையிலவர் மாத்திரமல்ல, அவருடைய கற்பனைகளும் உண்மையுள்ளது. வாசிங்க 119:86ஆம் வசனம். உம்முடைய கற்பனைகள் எல்லாம் எப்படி இருக்கு, உண்மையாக இருக்கிறது. அவருடைய வார்த்தைகளை குறித்து அவருடைய கற்பனைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் புடமிடப்பட்டவைகள் உண்மையுள்ளவர்கள் என்று என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய வார்த்தைகள் உண்மையுள்ளவைகளாக இருந்தபடியாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த வானமும் இந்த பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் என்ன பண்ணாது, ஒளிந்து போகாது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மாத்திரமல்ல, அவருடைய கற்பனைகள் எப்படிப்பட்டவைகள், உண்மையுள்ளவைகள். அந்த உண்மையுள்ள கற்பனைகளை நீங்கள் அதன்படி நடப்பீர்களானால் அந்த கற்பனைகளுக்கு கீழே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக என்ன பண்ணும், நிறைவேறும். பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும். ஆகவே வானம் மாறி போகலாம், இந்த பூமி மாறி போகலாம், ஆனால் ஆண்டவருடைய கற்பனைகளும் கட்டளைகளும் ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, மாறாது. அதோடு மாத்திரமல்ல, சங்கீதம் 146ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்றென்றைக்கும் உண்மையுள்ளவர் என்று என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் யாரையும் உண்டாக்கினவர் அவர் என்றென்றைக்கும் உண்மையுள்ளவர். தலைமுறைக்கு மாத்திரமல்ல, அவர் என்றென்றைக்கும் எப்படி இருக்கிறார், உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் எப்படிப்பட்டவர் என்று பார்த்தோம். இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க வருகிறேன், முடிக்க வருகிறேன். நான் எப்படி இருக்கிறேன், அதாவிட்டால் நாம் எப்படி இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறோமா என்று சொல்லி என்ன பண்ண போகிறேன், உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம், உண்மையா இருக்கிறோமா அல்லது உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறோமா? அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு என்ன பண்ணினார், ஏற்படுத்தினார். வேதத்திலே உண்மையாக இருந்த அநேக மக்களை குறித்து என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது உண்மையுள்ளவனாக இருந்தான், அவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று ஆண்டவரை பார்த்து என்ன பண்ணுகிறார், சொல்லுகிறதை பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா சொல்லுகிறது போது ஆண்டவர் நோக்கி செபிக்கும் சொல்கிறான், கர்த்தாவே, ஆண்டவர் நோக்கி அழுதவன் செபிக்கிறது, நான் உமக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன் என்பதை என்ன பண்ணும், நினைத்துள்ள வேண்டும். அவன் செபித்த பொழுது கர்த்தர் ஆயுஷ் நாட்களில் 15 வருஷம் என்ன பண்ணுகிறார், கூட்டி கொடுக்கிறார். தானியேல் புத்தகத்தில் வாசித்து பார்ப்போமானால் தானியேல் மீது ஒரு குற்றமும் என்ன பண்ண முடியலங்க, சுமத்த முடியல. அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில ஒரு பொய்யும் கூட இல்லை. அரசாங்கத்துல ஒரு அதிகாரி என்ன பண்ணுகிறான், இருக்கிற குற்றம் சுமத்துவதற்கு இடத்துல ஒன்றுமில்லை. அப்போஸ்தலன் பவுலை குறித்து பார்ப்போமானால் அவர் என்னை உண்மையுள்ளவன் எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தபடினால் அவரை சோத்தரிக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா அல்லது உண்மையற்றவர்களாக இருக்கிறோமா? ஒருவேளை இதுவரைக்கும் நாம் எப்படி இருந்தோம் என்பதை நான் அறியேன், கர்த்தர் அறிவார். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே இன்றைக்கு நாம் முழங்கால் படியிட போகிறோம், ஆண்டவரை நோக்கி கேட்க போகிறோம், ஆண்டவரே நீர் உண்மை இல்லவர் ஐயா,
நாங்கள் உண்மை போல என்ன பண்ண விரும்புகிறோம்? மாற விரும்புகிறோம். பிசாசுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? செவி கொடுக்க கூடாது. ஆண்டவர் சொன்னதை அப்படியே உண்மையை பொய்ய உண்மை மாதிரி பேசுகிறவன் யாருங்க? பிசாசு. ஆதாம் இடத்துல ஏவாள் இடத்துல வந்து சொல்கிறான். அவன் என்ன பண்ணுகிறான்? திரித்து பேசுவதை பார்க்கிறோம். பிசாசை பற்றி யோவான் 10:10 சொல்கிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி அவன் வேறொன்றுக்கும் வரான். அவன் திருடன். அவனை குறித்து சொல்லப்பட்டவன் பொய்யன். பிசாசு என்று சொன்னாலே பொய். அப்படி ஆண்டவர் என்று சொன்னாலே உண்மை. உண்மை. நம்ம யாரும் மலையாளம் பண்ணிடலாம். யோவான் 10:10 ஆண்டவர் சொல்லுது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையில் வந்திருக்கக்கூடிய வாழ்க்கையில பரிபூரணமான ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். உங்களுடைய ஆவியிலும் உங்களுடைய ஆத்மாவிலும் உங்கள் சரீரத்திலும் நீங்கள் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் ஒன்றே ஒன்று மனநாள் படியிடுவோம். ஆண்டவர் நம்மிடத்தில் ஒன்றை மாத்திரம் எதிர்பார்க்கிறார், உண்மை. எனக்கு தெரிந்த ஒரு சில குடும்பங்கள் எல்லாம் உண்டு. நம்முடைய சபையில குறைவான வருமானத்திலும் அந்த கொஞ்சத்திலும் அவர்கள் உண்மையாக இருக்கிறது எனக்கு தெரியும். அந்த வருமானத்தில் தவறாம எனக்கு நல்லா தெரியும் அந்த வருமானம் அவங்க குடும்பத்துக்கு போதாது என்று சொல்லி பற்றாக்குறை என்பது தெரியும். ஆனால் கர்த்தருக்கு கொடுக்கிற காரியம் தெரியும். இந்த குறைஞ்ச வருமானம் தெரியும். இது ஆண்டவருடைய காசு, இது ஆண்டவருடையது சொல்லி தவறாமல் காணிக்கைகளையும் தசமமாக செலுத்துகிற பிள்ளைகள் உண்டு. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் விசேஷித்த விதமாய் பரிபூரண ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணி, ஆண்டவரே நான் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருக்க விரும்புகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே சபை ஒரு சிறிய ஊழியமானாலும் சரி, பெரிய ஒரு காரியமானாலும் சரி, இன்னைக்கு தீர்மானம் எடுத்து இந்த இடத்தை விட்டு கடந்து போங்க. கர்த்தர் உங்களை பரிபூரண ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆபிரகாமை பார்த்து சொன்ன அதே வார்த்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீயும் ஆசீர்வாதமாக இருப்பார். ஆண்டவர் உங்களை பெரிய ஜாதியாக விரும்புகிறார். உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் பெயரை பெருமைப்படுத்த விரும்புகிறார். உங்களை அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைக்க விரும்புகிறார். ஆனால் நீங்களும் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, அந்த உண்மையுள்ள தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் இரக்கமுள்ளவர் மாத்திரமல்ல, அவர் அன்புள்ளவர் மாத்திரமல்ல, அவர் கிருபையுள்ளவர் மாத்திரமல்ல, அவர் பரிசுத்தமுள்ளவர் மாத்திரமல்ல, அவர் உண்மையுள்ள தேவன். அவர் தலைமுறை தலைமுறையாக சந்ததி சந்ததியாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். என்றென்றைக்கும் உண்மையுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற வாழ்க்கையிலே உண்மை இருக்கணும். இதை ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து சொல்லுங்க. இனி வரும் நாட்களிலே உங்களுடைய ஆவியிலே, உங்களுடைய ஆத்மாவிலே, உங்கள் சரீரத்திலே பரிபூரணமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இதை நான் பார்க்க போகிறேன், இதை நீங்க பார்க்க போகிறீங்க. அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே காணும் என்று சொல்லி அன்றைக்கு யோபு சொன்னான். அவர்கள் சொல்லி சொந்த கண்களினால் கண்டு கொண்டான். காரணம், யோபு உண்மையுள்ளவன். வாயினால் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்பட்டது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? ஒரு சில மக்கள் உண்டு, என் அடிக்கடி தவறி போய் விடுகிறேன், உண்மையா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், என்னால் முடியல. ஏவாளே பிசாசுக்கு இடம் கொடுத்தாலே ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நான் அநேக நேரம் என் வாழ்க்கையில நான் விழுந்து விடுகிறேன். ஆண்டவரை பத்தி நான் உண்மையுள்ளவர் என்பதை என்னை அறிந்து விட்டேன். அவர் இரக்கமுள்ளவர் என்பது எனக்கு தெரியும், அவர் அன்புள்ளவர் என்பது எனக்கு தெரியும், அவர் பரிசுத்தமுள்ளவர் என்பது தெரியும். ஆனால் அவர் உண்மையுள்ளவர் என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். என்னை ஆண்டவர் மன்னிப்பாரா என்று சொல்லி சபத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை மன்னித்து உங்களை பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் நிரப்ப வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சில மக்கள் உண்டு. இன்றைக்கு நீங்க ஒப்புக்கொடுங்க. இதுவரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்க தேவையில்லை. நான் இன்றைக்கு இனிமே நான் உண்மையா இருக்கேன்.
நாம் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். செவிக்கிற நல்ல தகவல் இந்த நல்ல காலைவரைக்காக கண்டு செலுத்துகிறோம். மற்றபடி பிள்ளைகளோ ஆசீர்வதிக்கும்படியாக செவிக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார் என்று சொன்னது போல ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்படணும். ஆபிரகாமை அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி எங்கள் விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகள் அத்தனை பேரும் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளுக்கு கிருபைதான். ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் அவருடைய தொழிலிலே அவருடைய வேலையிலே எல்லாவற்றிலும் கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நான் சொல்லிக்கிறோம். முற்றிலும் எங்களுடைய சமத்தை அர்ப்பணிக்கிறோம். துதிக்க நமக்கு எங்கள் உமக்கே சொல்லுகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் மீட்பும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். விடிய காலை கைகள் குவிய பாடுவேன் தெய்வமே, விழித்தெழுந்த கண்கள் பேச நாடுவேன் தெய்வமே. என் தெய்வமே, என் தெய்வமே, என் தெய்வமே, இயேசு தெய்வமே. காலை கைகள் குவிய பாடுவேன் தெய்வமே, விழித்தெழுந்த கண்கள் பேச நாடுவேன் தெய்வமே. விடிய காலை கைகள் குவிய பாடுவேன் தெய்வமே, விழித்தெழுந்த கண்கள் பேச நாடுவேன் தெய்வமே. என் தெய்வமே, என் தெய்வமே, என் தெய்வமே, இயேசு தெய்வமே. என் தெய்வமே, என் தெய்வமே, என் தெய்வமே, இயேசு தெய்வமே. சுத்தம் பெற்று வீடு திரும்பின, அதில் ஒருவன் திரும்பி வந்து நன்றி கூறினான். 10 பேர்கள் சுத்தம் பெற்று வீடு திரும்பின, அதில் ஒருவன் திரும்பி வந்து நன்றி கூறினான். மற்ற பேரை போல நாமும் குருடர் இல்லையே, நன்றியுள்ள ஒருவனாக மாற வேண்டுமே. மற்ற பேரை போல நாமும் குருடர் இல்லையே, நன்றியுள்ள ஒருவனாக மாற வேண்டுமே. என் தெய்வமே, என் தெய்வமே, என் தெய்வமே, இயேசு தெய்வமே. என் தெய்வமே, என் தெய்வமே, என் தெய்வமே, இயேசு தெய்வமே. சொல்லி நடக்கவில்லையே, சொத்து வாரி மூட்டை கட்டி ஊர்கள் புறப்பட்டான். கெட்டவன் 10 பேசி பாசம் சொல்லி நடக்கவில்லையே, சொத்து வாரி மூட்டை கட்டி ஊர்கள் புறப்பட்டான். புத்தியற்ற மகனை ஏற்க கைகள் நீட்டியே, அன்பு செய்யும் நல்ல தந்தை தேவன் அல்லவா. புத்தியற்ற மகனை ஏற்க கைகள் நீட்டியே,
அன்பு செய்யும் நல்ல தந்தை தேவன் அல்லவா. என் தெய்வமே என் தெய்வமே என் தெய்வமே இயேசு தெய்வமே. என் தெய்வமே என் தெய்வமே என் தெய்வமே இயேசு தெய்வமே. பறந்த போதிலும் கூழுக்காக காடு மேடு அலைந்த போதிலும் கூட்டை விட்டு சின்ன குருவி பறந்த போதிலும் கூழுக்காக காடு மேடு அலைந்த போதிலும் வழி நடத்தும் தேவன் என்றும் நம்மை பார்க்கிறார். நாளும் தந்து நல்ல முறையில் பாதுகாக்கிறார். வழி நடத்தும் தேவன் என்றும் நம்மை பார்க்கிறார். நாளும் தந்து நல்ல முறையில் பாதுகாக்கிறார். என் தெய்வமே என் தெய்வமே என் தெய்வமே இயேசு தெய்வமே. என் தெய்வமே என் தெய்வமே என் தெய்வமே இயேசு தெய்வமே. விடிய காலை கைகள் குவிய பாடுவேன் தெய்வமே. விழித்தெழுந்த கண்கள் பேச நாடுவேன் தெய்வமே. விடிய காலை கைகள் குவிய பாடுவேன் தெய்வமே. விழித்தெழுந்த கண்கள் பேச நாடுவேன் தெய்வமே. என் தெய்வமே என் தெய்வமே என் தெய்வமே இயேசு தெய்வமே. என் தெய்வமே என் தெய்வமே என் தெய்வமே இயேசு தெய்வமே. என் தெய்வமே இயேசு தெய்வமே. லூக்கா 2:32 உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது for my eyes has seen your salvation என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது மக்கள் அனைவரும் காணும்படி நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை. இயேசுவை கண்டுவிடாம நீங்க எத்தனை கிறிஸ்துமஸ் கொண்டாடினாலும் அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை சொன்னது யாரு என்று சொல்லி பார்ப்போமானா இதை நீங்களும் நானும் சொல்லல. ஆனா நீங்களும் நானும் இந்த வார்த்தையை என்ன பண்ணலாம் சொல்லலாம். உங்களுடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. நீங்களும் நானும் அந்த இயேசுவை என்ன பண்ணினோம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனா வேதத்தில் இந்த வார்த்தை இந்த வசனத்தை சொன்னது யாருன்னு பார்த்தா சிமியோன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதன். அந்த சிமியோனை குறித்து நாம் வேதத்தில் வாசித்து பார்ப்போமானால் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த சிமியோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சிமியோன் என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியுள்ளவன், அவன் தேவ பக்தி உள்ளவன். அவன் அதோடு மாத்திரமல்ல, அவன் இஸ்ரவேலிலே ஆறுதல் வர காத்திருந்தவனுமாய் இருந்தான். இஸ்ரவேலிலே ஆறுதலை வந்தவர் தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணினார் இருந்தார். பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள்? நேர்மையானவர்களாக இருப்பார்கள். என்ன சொல்ல போனால் இறைப்பற்று கொண்டவர்களாக இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் இஸ்ரவேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. எல்லாவற்றை காட்டிலும் ஆவியை பெற்றவர்களாக இருப்பார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஆவியை பெற்றிருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் நேர்மையானவர்களாக இறைப்பற்று கொண்டவர்களாக இஸ்ரவேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்து கொண்டவர்களாக எல்லாவற்றை காட்டிலும் தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக என்ன பண்ணினார்கள் இருப்பார்கள். அப்படி அந்த தூய ஆவியை பெற்றிருந்த அந்த சிமியோன் ஆவியின் ஏவுதல்
கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு மனிதன் தேவனுடைய ஆவியை பெற்றிருப்பான் என்றால் அவன் ஆவியின் ஏவுதலால் அவனால் மாத்திரம்தான் ஆலயத்திற்கு வர முடியும். எல்லாரும் ஆலயத்திற்கு வந்து என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க, அமர முடியாது. ஆலயத்திற்கு வரணும்னா ஒரு ஏவுதல் உள்ளத்துல வேணும். ஆவியானவர் நம்ம என்ன பண்ணுவார்? ஏவுதல் கொடுத்து நம்ம என்ன பண்ணுவார்? ஆலயத்திற்கு அழைத்து வருவார். அருமையானவர்களே, அப்படி ஆலயத்திற்கு வந்து அந்த சிமியோனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது நான் ஆலயத்திற்கு போவேன், எப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்பொழுது தேவனுடைய சன்னிதானத்திலே தேவனுடைய சபையிலே எப்போ நான் வந்து நிற்பேன் என்று சொல்லி ஏங்கி 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 தவிக்கிறவர்கள் தான் ஆவியை பெற்றுக் கொண்டவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது சபைக்கு போகணும், எப்பொழுது ஊழியரை பார்க்கணும், எப்பொழுது விசுவாசிகளை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆவல், ஒரு மனமகிழ்ச்சி நமக்கு என்ன பண்ணணும்? இருக்கணும். அல்லேலூயா. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 84ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது அவன் மனமகிழ்ச்சியாய் இருந்தான். ஆகவே ஆவியை பெற்றிருந்த அந்த சிமியோன் ஆவியின் ஏவுதலால் தேவாலயத்திற்கு என்ன பண்ணியிருந்தான்? போயிருந்தான். அப்பொழுது நியாயப்பிரமாணம் முறைமையின்படி செய்வதற்காக இயேசுனுடைய பெற்றோர் இயேசுவை ஆலயத்திற்கு என்ன பண்ணி வந்திருந்தார்கள்? அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள். வசனம் 28ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், அப்பொழுது ஆலயத்திற்கு பாலகனாக இயேசுவை கொண்டு வந்ததான வேளையிலே சிமியோன் ஆவியின் ஏவுதலால் ஆலயத்திற்கு வந்திருந்தான். பாலகனாக இயேசுவை பார்த்த உடனே அதை தன்னுடைய கரங்களில் ஏந்தி கொண்டு அவன் தேவனை அவன் சோதரிக்கிறதை நாம் என்ன பண்ணுகிறோம்? பார்க்கிறோம். 29ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு என்ன பண்ணுகிறேன்? போக விடுகிறேன். சிமியோன் ஆண்டவரை கரங்களிலே ஏந்தினவுடன், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் சொல்லுகிறான், இப்பொழுது உமது அடியேனை எப்படி போக விடுகிறேன்? சமாதானத்தோடு. ஒருவரை ஆலயத்தின் ஆவியின் ஏவுதலால் நீங்கள் ஆவியில் நிறைந்தவர்களாய் இன்றைக்கு நீங்கள் இந்த வருஷ சுசேஷ திருச்சபைக்குள்ளாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதே சிமியோனை ஆவியின் ஏவுதலால் அழைத்து ஆண்டவர்தான் இன்றைக்கு என்னை கொண்டு உங்களுக்கு சொல்கிறார், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் துக்கத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, பாடுகளோடு, பலவீனங்களோடு, போராட்டத்தோடு, மன சஞ்சலத்தோடு வந்திருப்பீர்களானால் இந்த இடத்தை விட்டு நீங்கள் போகும் பொழுது நீங்கள் எப்படி போக போகிறீர்கள் என்று சொன்னால் சமாதானத்தோடு நீங்கள் என்ன பண்ண போகிறீர்கள்? போக போகிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவன் பாலகனாக இயேசுவினுடைய கரங்களை ஏந்தி கொண்டு வசனம் 30ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்போமானால், அவன் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறான். பிரஜாதிகளுக்கு ஒளியாகவும் உம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் என்ன பண்ணினீர்? தேவரே, சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சியத்தை என் கண்கள் கண்டதே. கண்டாச்சா? கரங்களை தட்டுங்க. கண்டவர்களா? இயேசுவை கண்டவர்களா? கையை தட்டி உற்சாகமா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. வேதத்துல பலவிதமான பாட்டு உண்டு. அன்னாளின் பாட்டு, சிமியோனின் பாட்டு, தாவீதின் பாட்டு, மோசேயின் பாட்டு, பலவிதமான பாடல்கள் உண்டு. ஆனால் இங்கே பாலகனாக இயேசுவை தன்னுடைய கரங்களிலே ஏந்தி கொண்ட சிமியோன் சொல்லுகிறான், பிரஜாதிகளுக்கு ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீ சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணி நம்முடைய ரட்சணியத்தை எங்கள் கண்கள் கண்டதே. சரி, இன்றைக்கு சொல்லப்போகிற காரியம் ரட்சணியம் என்ற வார்த்தைக்கு புதிய மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது உமது மீட்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரமல்ல அகில உலகத்தையும் மீட்கும்படி மீட்பராக, அதாவது ரட்சகராக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு என்பதற்கு சொல்லுங்க ரட்சகர் என்று அர்த்தம். நமது ஆண்டவராக இயேசு உலகத்தை ரட்சிக்கும்படியாக வந்த உலக ரட்சகர். மீட்பர் என்றால் ரட்சகர் என்று அர்த்தம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. ஏனெனில் இயேசு என்று பெயரிடுவார்கள், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை என்ன பண்ணுவார்? ரட்சிப்பார். பாவங்களில் இருந்து ஒரு மனிதனை மீட்கிறவருக்கு பெயர்தான் என்ன பெயருங்க? ரட்சகர் அல்லது
மீட்பர். ஆகவே இங்கே பார்ப்போமானால் இந்த இரட்சகரை இன்றைக்கு உங்கள் கண்கள் காண வேண்டும். பக்தனாகிய யோபு சொன்னது போல அந்நிய கண்கள் இல்லை, என் சொந்த கண்களே காணும் என்று சொன்னான். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஒவ்வொரு நாளும் அவன் உள்ளான வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்களை அனுபவித்துக் கொண்ட வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய வாழ்க்கையிலே அவன் மறித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய சரீரம் நாச்சம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அவனுடைய கண் பார்வை கொண்டிருக்கும். அவனுடைய சொத்து சுகத்தை ஆசி செல்வாக்கி எல்லாவற்றையும் எழுந்து போனாலும் அவனுடைய கண்கள் எல்லாம் ஒருவேளை இருள் அடையக்கூடிய நிலைமையிலும் அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே காணும் என்று சொல்லி அவன் சொன்னது போல சிமியோன் அன்றைக்கு ஆண்டவரை அவன் கண்டு கொண்டான். அருமையானதுடைய பிள்ளைகளே, அந்த ஆண்டவரை இன்றைக்கு நீங்களும் என்ன பண்ணணும்? கண்டுகொள்ள வேண்டும். சிமியோன் ஆண்டவரை எதில் ஏந்தி கொண்டான்? சொல்லுங்க. கரங்களிலே ஏந்தி கொண்டான். மரியாள் இயேசுவை எதிரே சுமந்தார்? கர்ப்பத்திலே சுமந்தார். சிமியோன் கரங்களிலே ஏந்தினான். ஆனால் நீங்கள் நானும் இயேசுவை உள்ளத்தில் என்ன பண்ணணும்? சுமக்கணும். சிமியோனுக்கு கிடைக்காத ஒரு வாக்கியம், மரியாளுக்கு கிடைக்காத ஒரு வாக்கியம், யோவானுக்கு இயேசுவினுடைய மார்பிலே சாயக்கூடிய பாக்கியம் மாத்திரம் தான் கிடைத்தது. ஆனால் இயேசுவை நீங்கள் நானும் உங்கள் உள்ளத்தில் என்ன பண்ண முடியும்? சுமக்க முடியும். இயேசுவை உள்ளத்திலே சுமக்கிறவர்கள் கொண்டாடுகிற பண்டிகைக்கு பெயரா கிறிஸ்துமஸ். புதிய ட்ரெஸ் நாள் அல்ல, பலகாரத்தினால் அல்ல, பிரியாணி நாள் அல்ல, கேக்கு நாள் அல்ல. உலகம் முழுவதும் ஒரு கூட்டம் புதிய ட்ரெஸ் போட்டு கிறிஸ்துமஸ் கிராண்டா வேர்ல்டு முழுக்க கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ஆனா அதுவல்ல கிறிஸ்துமஸ். இயேசு உங்கள் உள்ளத்துல நீங்க சுமக்க ஆரம்பிச்சிட்டா இயேசு உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களை சுமப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த தேவன் உங்கள் வாழ்க்கை முழுவதும் சுமக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே அருமையானவர்கள், யாருக்கும் கிடைக்காத ஒரு வாக்கியத்தை இயேசு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். மரியாளுக்கு கர்ப்பத்தில் மாத்திரம்தான் இயேசுவை சுமக்கக்கூடிய வாக்கியம். சிமியோனுக்கு இயேசுவை கரங்களிலே மாத்திரம்தான் சுமக்கக்கூடிய வாக்கியம். யோவானுக்கு இயேசுவை மார்பிலே சாயக்கூடிய வாக்கியம் மாத்திரம்தான். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இயேசுவை இதயத்திலே சுமக்கக்கூடிய வாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் இதய கதவை திறந்து என்ன பண்ணுங்க? இயேசுவே என் உள்ளத்துல வாரும். அப்படி இயேசுவை உள்ளத்துல நீங்க கொடுத்து இந்த கிறிஸ்துமஸை நீங்க கொண்டாடி பாருங்க. அதுதான் உண்மையான மெய்யான கிறிஸ்துமஸ். சரி, இன்றைக்கு இந்த நாளிலே இரட்சணியன் இன்றே வேதவசனம் சொல்கிறது, இன்றே அனுக்கிரக காலம், இன்றே இரட்சணிய நாள். ஆகவே இன்றைக்கு வேதத்திலே இரட்சணியத்தின் 5 விதமான காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆகவே சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை தாங்கும்படி செய்யும். முதலாவது இரட்சணியம், இரட்சணியத்தின் சந்தோஷம். அல்லேலூயா. இந்த இரட்சணிய சந்தோஷத்தை நீங்கள் நானும் என்ன பண்ணணுங்க? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை நீங்கள் இழந்து போய் இருப்பீர்களானால், இன்றைக்கு இந்த இரட்சகர் கிட்ட, இந்த இயேசு கிட்ட நீங்க வருவீர்களானால், கல்லனுக்கு அந்த இரட்சணிய சந்தோஷத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் கொடுக்க முடியும். உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு நாளிலே பாவம் செய்தது நிமித்தம் இந்த இரட்சணிய சந்தோஷத்தை அவன் இழந்து போனான். தாவீது மாத்திரமல்ல, யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை இழந்து போவார்கள். ஒருவேளை இன்றைக்கு இந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புவீர்களானால், உற்சாகமான ஆவி உங்களை தாங்கும்படி செய்ய நீங்கள் விரும்புவீர்களானால், நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, உங்கள் பாவங்களை என்ன பண்ணணும்? அறிக்கையினர். தாவீது பாவங்களை என்ன பண்ணினான்? அறிக்கையிட்டான். பாவம் செய்தான் என்பது உண்மைதான். ஆனால் பாவங்களை என்ன பண்ணினான்? பாவம் செய்தவுடன் உன்னால் நிம்மதி என்ன பண்ண முடியல? தூங்கியிருப்பான் நினைக்கிறீங்களா? விடிய விடிய என்ன பண்ணிருக்க மாட்டான்? தூங்கியிருக்க மாட்டான். பாவம் செய்தவர்களுக்கு தெரியும், நான் ஒரு பாவம் செய்வேனானால் என் உள்ளமே என்ன பண்ணும்? குற்றம். ஒரு சில பேருக்கு குத்தாது, இருதயம் மழுங்கி போன என்ன பண்ணாது? சாத்தானுடைய இருதயத்தை மழுங்கடித்து விட்டால் என்ன பண்ணாது? இதயம் என்பது கூர்மனை உள்ள கத்தி, அதை சுத்தி கொண்டே வரும். நம்ம தவறு செய்யும்போது நம்ம என்ன பண்ணோம்? மற்றவங்களுக்கு குத்துறவை நமக்கு நாம என்ன பண்ணோம்? தாவீது பாவத்தில் விழுந்தபொழுது அவன் கதறுகிறான், ஆண்டவரே உங்கள் சமூகத்தை விட்டு என்ன பண்ணிடாதீர்கள். அவர் சமூகத்தை விட்டு நம்ம தள்ள நம்முடைய நிலம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டவன் யாருங்க? லூசிபர் என்கிற பிசாசு. திரும்ப அவனுக்கு அந்த வாய்ப்பு என்ன பண்ணல? கிடைக்கல. தாவீது பதறுகிறான்.
பாவம் செய்து விட்டான், இச்சைக்கு இடம் கொடுத்து விட்டான் என்பது உண்மைதான். ஆனா தன்னுடைய ராஜ மேன்மைக்காக கர்த்தர் இடத்துல கதறல. ஆண்டவர் எப்படியாவது இந்த ராஜ மேன்மையை கொடுத்தா நான் எதையும் சாதிப்பேன் என்று என்ன பண்ணல, சொல்லல. முதல் ரட்சணித்து சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க ஐயா. உற்சாகமான ஆவி இன்னைக்கு வந்திருக்கிற சில பேர் உற்சாகத்தின் ஆவி இழந்து போயிருக்கீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் உற்சாகத்தின் ஆவினால் உங்களை நிரப்ப முடியாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆகவே இன்றைக்கு அந்த கெட்ட குமாரன் தகப்பனை விட்டு போன பிறகு வாழ்க்கையில என்ன பண்ணலங்க, ரட்சணித்து சந்தோஷம் இருந்திருக்குமா? அப்பா வீட்டுல இருக்கிற மாதிரி சுகம் அவனுக்கு இருந்திருக்குமா? நிச்சயமா இருந்திருக்கிறாரு. நம்ம ஒருவேளை இன்னைக்கு தகப்பனை விட்டு தூரம் போயிருப்போம், ஆனால் பாவம் செய்திருப்போம். இன்றைக்கு அவர் சமூகத்தில் வருவோம். ஆண்டவர் நமக்கு ரட்சணித்து சந்தோஷத்தை தருவார். இரண்டாவது சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறேன், என்னை நீர் இக்கட்டுகளுக்கு விலக்கி காத்து ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்து கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். முதலாவதாக ரட்சணியத்தின் சந்தோஷம், இரண்டாவதாக என்னதுங்க, ரட்சணிய பாடல்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பாடல் உண்டு. வேத புத்தகத்திலே புலம்பல் பாடல் உண்டு. அருமையான தேவனுடைய அழுகையின் பாடல் உண்டு, கண்ணீரின் பாட்டு உண்டு, கதறலின் பாட்டு உண்டு, வேதனையின் பாட்டு உண்டு, சோதனையின் பாட்டு உண்டு, இக்கட்டின் பாட்டு உண்டு. உங்க பாட்டு என்ன பாட்டு? வாழ்க்கையில இன்னைக்கு பலவிதமான பாடல்கள் உண்டு. ஆக இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ரட்சணிய பாடல்களை பாட வைத்திருக்கிறார். ஒருவேளை புலம்பல் பாடல் உடைய வாழ்க்கையில் இருக்கலாம், கண்ணீரின் பாடல் உடைய வாழ்க்கையில் இருக்கலாம், துக்கத்தின் பாடல் உடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அண்ணாவுடைய வாழ்க்கையில் இருந்தது போல, ஆண்டவர் வேதத்தில் அநேக மக்களுடைய வாழ்க்கையில் இருந்தது போல, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் புலம்பல் பாடல்களை, கண்ணீரின் பாடலை ஆண்டவர் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து வருகிறார். நாம் வாசித்த சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தில் தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் மரண கட்டுகள் அவனை சூழ்ந்து கொண்டது, துர்ச்சன பிரவாகம் அவனை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் அவனை சூழ்ந்து கொண்டது, மரண கட்டிகள் அவன் மேல் விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறான். ஆனால் இந்த 32ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், ரட்சணிய பாடல்கள் என்னை என்ன பண்ணினதான் சூழ்ந்து கொண்டது. உங்க வீட்டுக்கு வந்து நாங்க பாட போகிறோம். அதுல என்ன பாடலுங்க? பரலோகத்தின் பாட்டு, ரட்சணிய பாடல்கள். நீங்க எத்தனைதான் பல ஆயிரக்கணக்கான பாடலை பாட்டு கேட்டிருந்தாலும் நாங்க பாடுகிறவங்களை வந்து ஆசீர்வதிக்கிற அந்த வாழ்த்துக்கு என்ன பண்ணாது, ஈடு இணையே என்ன பண்ணாது. ஆகவே அது காரணம் தேவனுடைய வார்த்தையை பாடலா பாடுகிறோம். உங்களுக்காக வந்து என்ன பண்ண போகிறோம், ஜெபிக்க போகிறோம். நாங்கள் பாடுகிற வேளையிலே தாவீது ஒரு நாளில் மரண கட்டுகள் சூழ்ந்து கொண்டிருந்தது, துர்ச்சன பிரகாரம் அவனை பயணப்படுத்துறது, பாதாள கட்டுகள் அவனை சூழ்ந்து கொண்டது. ஒரு வேளைக்கு வந்திருக்கக்கூடிய வாழ்க்கையிலே ஒரு சில பேர் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் எல்லா கட்டுகளை மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குப்படுகிற கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தாவீதுடைய வாழ்க்கையில சுற்றி கொண்டிருந்த எல்லா கட்டுகளையும் அறுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா கட்டுகளையும் என்ன பண்ண முடியும், அறுக்க முடியும். மரண கண்ணிகள் ஒன்று விழுந்தது. அந்த நேரத்துல தான் அப்படியே சும்மா இருந்துடக்கூடாது. சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான், தேவனை நோக்கி அவை விடுகிறான். தேவன் அவன் சத்தத்தை தமது ஆலயத்தில் இருந்து என்ன பண்ணார், கேட்டார். தாவீதுடைய சத்தத்தை கேட்ட ஆண்டவர் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு மேல் என்ன பண்ணுவார், செவி கொடுப்பார். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன், பதில் சொன்னாக. இன்றைக்கு இதே நிலைமையிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பிரச்சனைகளை மாற்றி ஆண்டவருடைய வாழ்க்கையில ரட்சணிய பாடல்களை பாட வைக்க போகிறார். மூன்றாவதாக லூக்கா 1ஆம் அதிகாரம் 75ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 1:75. தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். முதலாவதாக ரட்சணிய சந்தோஷம், இரண்டாவதாக ரட்சணிய பாடல்கள், மூன்றாவதாக ரட்சணிய கொம்பு. லூக்கா 1:67 சகரியாவை தேவன் பரிசுத்த ஆவியினால், சொல்லுங்க, இங்கே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட சகரியா தேவனுக்கு ஜனங்களுடைய பாவங்களுக்காக பாவத்தை நிவர்த்தி பண்ணுகிற தேவனுடைய ஆசாரியனாகிய சகரியா தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுகிறான். அப்பொழுது அவன் தன்னை பற்றியோ தனக்கு பிறந்த பிள்ளையை பற்றியோ, அவனுக்கு பிறந்த பிள்ளை யாரு, யோவான், சொல்லுங்க, யோவான் ஸ்நானகன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தனக்கு பிறந்த பிள்ளையை பற்றி அவன் பேசாமல் அவன் தேவனுடைய ஆவியினால் நிறைந்த பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை அவன் துதிக்கிறான். தேவனை புகழ்ந்து பாடுகிறது மாத்திரமல்ல, அவன் தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறான். முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன பண்ணினார், வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர்
நிறைவேற்றினார். வசனம் 73 வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், தீர்க்க தரிசிகளுக்கு உரைத்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார். வசனம் 74 வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், அங்கே தேவனுடைய திட்டத்தை குறித்து அவர் சொல்கிறார். தேவனுடைய திட்டம் என்ன? தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக் கொள்வது, நம்முடைய சத்துருக்களை நம்மை பகைக்கிற யாருடைய கையிலும் நம்மை ரட்சிக்கும்படியாகத்தான் தேவனுடைய திட்டம். அதற்காகத்தான் தாவீதின் சந்நிதியிலே நம்முடைய இரட்சணிய கொம்பை என்ன பண்ணினார்? ஏற்படுத்தினார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இரட்சணிய கொம்பை தேவன் ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாகவே அவர்தான் பாலகன் இயேசு கிறிஸ்து. தாவீதின் சந்நிதியிலே வந்த இரட்சணிய கொம்பு யாருங்க? இயேசு. ஆகவே நம்முடைய இரட்சணிய கொம்பு யாரு? இயேசு. நம்முடைய இரட்சணிய சந்தோஷம் யாரு? இயேசு. நம்முடைய இரட்சணிய பாட்டு யாரு? இயேசு. அதோடு மாத்திரமல்ல, எபேசியர் 6:17 வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக இரட்சணியம் என்னும் இரட்சணிய தலை சீரா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மீட்பை தலை சீராவாகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவியாரும் போர்வாளாகவும் நம்ம என்ன பண்ணுங்க? எடுத்துக்கொள்ள. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு யுத்த வீரனுக்கு, போர் வீரனுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு இந்த உலகத்தோடு மாத்திரமல்ல, மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாத்திரம் நமக்கு போராட்டம் சொல்லுங்க இல்ல. துறைத்தவர்களோடும் வானமண்டலத்தில் பொல்லாத அந்தகார லோகாதிபதிகள் நமக்கு என்ன உண்டுங்க? போராட்டம். அப்படியானால் இந்த போராட்டத்திலே நீங்கள் நான் வெற்றி பெற வேண்டுமானால் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளணும். சர்வாயுத வர்க்கத்துல தான் இந்த தலை சீரா இருக்குது. முதல்ல என்னங்க? சத்தியம் என்னும் கச்சை, இரண்டாவது நீதி என்னும் மார்க்கோசம், மூன்றாவது ஆயத்தம் என்னும் பாதரட்சை, நான்காவது விசுவாசம் என்னும் கேடகம், இதுல அஞ்சாவது வருகிறது தான் இரட்சணியம் என்னும் சீரம். ஆறாவது தான் தேவ வசனமாகிய பட்டயம், ஆவியின் பட்டயம். ஆகவே இந்த ஆவியை பெற்றுக் கொண்டவர்களுக்கு தான் தேவன் இந்த காரியத்தை என்ன பண்ணுகிறார்? செய்கிறார். இந்த இரட்சணியம் என்னும் தலை சீராவை கொடுக்கிறார். ஆகவே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதுல ஏதாவது ஒன்று நம்ம பயன்படுத்தாம இருந்தால், அது அணியாம இருந்தால் நமக்கு ஆபத்து. சாத்தானோட, நம்முடைய எதிராளிகள் சாத்தானோட நம்ம என்ன பண்ண முடியாது? யுத்தம் பண்ண முடியாது. யுத்தத்தில் வெற்றி கொள்வதற்கு எல்லாமே முக்கியமாகவே இன்றைக்கு இரட்சணியம் என்னும் தலை சீராவை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். கடைசியாக சங்கீதம் 95 வசனத்தை வாசிங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் சங்கீதம் 95:1. கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீதம் பண்ண கடவோம். ஆறுங்கள். எத்தனை பேர் வந்தீங்க ஆராதனை வேளையில ஆண்டவர் ஆராதித்தீங்க? இந்த சங்கீதத்துக்கு பெயர் நன்றியின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை என்ன பண்ணணுமா? நம்முடைய இரட்சணிய கன்மலை யாரு? யாரா இருந்தா எங்களுக்கு என்ன? யார் எங்க கஷ்டத்தை போக்குறதுக்கு வழி தெரியல. அல்லேலூயா. நம்முடைய இரட்சணிய கன்மலை யாரு? இயேசு. புதிய மொழிபெயர்ப்பு அழகா சொல்கிறது, வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நம்ம எதுக்கு வர ஆலயத்திற்கு சொல்லுங்க? புதிய மொழிபெயர்ப்பு, வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி பாடுங்கள். போற்றி பாடணுமா? அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா, நன்றியுடன் அவர் திரும்ப வாருங்கள், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அவர் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவரை குறித்து இந்த புதிய மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் புகழ்ந்து என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? பாடப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை வாசித்து பார்ப்போமானால் ஆண்டவரை துதிக்க வேண்டும். 4, 6ஆம் வசனத்தில் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால் ஆண்டவரை பணிந்து கொள்ள வேண்டும். 7ஆம் வசனத்திலிருந்து அந்த வசனம் முடிய வாசித்து பார்ப்போமானால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுல முதல்ல என்னன்னா, ஆண்டவரை துதிக்கிறவங்க தான் ஆண்டவரை பணிந்து கொள்வாங்க. ஆண்டவரை துதிக்கிறவங்க தான் ஆண்டவருக்கு என்ன பண்ணுவாங்க? கீழ்ப்படியவங்க. நம்ம எல்லாரும்